எங்களுடைய குருநாதர் சாலமன் பாப்பையா அவர்களுடைய தலைமையில் நிலக்கோட்டையில் ஒரு பட்டிமன்றம் நடந்தது. கண்ணதாசன் பாடல்களில் மக்கள் ரசித்தது காதல் பாடல்களா தத்துவ பாடல்களா? அதில் காதல் பாடல்களுக்கு நான் 3வது பேச்சாளராக போயிருக்கேன். அது என் பேர் நோட்டீஸில் இல்லை, வேற ஒரு அறிஞர் பேர் இருந்துச்சு. அவருக்கு அன்னைக்கு சுகம் இல்லாதனால என்னை ஸ்டெப்னி டயர் மாதிரி ஓட்டிட்டு போய் அங்கே உட்கார வச்சுருந்தாங்க. முதல் பட்டிமன்றமே ஸ்டெப்னி டயர் தான் நான், அதாவது சப்ஸ்டிடியூட். அதில் அந்த காதல் பாடல்களை ஒன்றொன்னா நான் மேடையில் பாட ஆரம்பித்தேன். பாடி பாடி பேச ஆரம்பிச்சோன்னா சாலமன் பாப்பி ஐயா சொன்னார், அவர் எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவார், கடைசியாக நான் தீர்ப்பு சொல்கிறேன்னு சொல்லி நான் ஒரு 10 பாட்டு கண்ணதாசனுடைய காதல் பாட்டெலாம் பாடிட்டு, அதில் முதல் பாட்டு நான் பாடினோன்னா முதல்ல எனக்கு கைதட்டு கொடுத்தது யாருன்னா ஒரு 65 வயசு ஒரு வயசான அம்மா. அந்த அம்மா எந்த பாட்டுக்கு கைதட்டுச்சுன்னா, மூடி திறந்த இமை இரண்டும் பார்ப்பார் என்றன, முந்தானை காற்றிலாடி வா வா என்றது, ஆடி கிடந்த கால் இரண்டும் நில் நில் என்றன, ஆசை மட்டும் வாய் திறந்து சொல் சொல் என்றது. அம்மாண்டா அப்படியே கை தட்டுச்சு. உடனே பாப்பையா சொன்னாரு, உனக்கு ரசிகையை பார்த்தியா ஐயா, 75 வயசு அம்மாவை இன்னைக்கு காதல் மூடுக்கு நீ கொண்டு வந்துட்ட அப்படின்ட்டு அப்படியே பட்டிமன்றத்தை கலகலப்பாக கொண்டு போய் ஐயா தீர்ப்பு சொல்லி முடிச்சிட்டாரு. முடிச்ச பிற்பாடு ரசிகர்களாக எந்திரிச்சு பட்டிமன்றம் முடிஞ்சிருச்சுங்கய்யா, லியோனி ஐயாவை ஒரு 5 பாட்டு பாடிட்டு அப்புறம் முடிக்க சொல்லுங்க அப்படின்னு பட்டிமன்றம் முடிஞ்ச பிறகு கண்ணதாசனுடைய காதல் பாட்டில் 5 பாட்டு, தத்துவ பாட்டில் 5 பாட்டு மேடையில் பாடினேன். அப்படி திரைப்பட பாடல்கள் இந்த பட்டிமன்றத்துக்குள்ள உள்ள வந்த வரலாறு இதுதான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பட்டுக்கோட்டையா கண்ணதாசனான்னு ஒரு தலைப்பு போட்டு ஒரு ஆடியோ கேசட் வெளியிட்டோம். அதில் எல்லாரும் ரொம்ப ரசித்த பகுதி எது தெரியுமா? பட்டுக்கோட்டையினுடைய பாட்டு தங்கப்பதுமை படத்துக்கு அந்த படத்தினுடைய ப்ரொடியூசரும் டைரக்டரும் போய் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திட்ட சொல்கிறாங்க, ஒரு அழகான காதல் பாட்டுங்க, நீங்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் உள்ளவர், பொது உடைமை சித்தாந்தத்துக்காரரு, உங்கள் பொது உடைமை சித்தாந்தத்தை எல்லாம் கழட்டி போட்டு அருமையான காதல் பாட்டு எழுதி கொடுக்கணும். சிவாஜி கணேசன் பாடுறாரு, கல்யாணி ராகத்தில் போட போகிறாங்க அந்த பாட்டை, அதனால் நீங்கள் காதல் வார்த்தைகள் மட்டும் வர்ற மாதிரி எழுதுங்கன்னு கேட்டோன்னே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதி கொடுத்துட்டாரு. டிஎம் சௌந்தரராஜன் பாடிட்டாரு கல்யாணி ராகத்தில். முகத்தில் முகம் பார்க்கலாம், விரல் நகத்தில் பவழத்தின் நிறம் பார்க்கலாம், முகத்தில் முகம் பார்க்கலாம், இகத்தில் இருக்கும் சுகம் எத்தனையானாலும் இருவர்க்கும் பொதுவாக்கலாம், அதன் எண்ணிக்கை விரிவாக்கலாம். என்ன அழகா பட்டுக்கோட்டை காதலை மட்டும் இவ்வளோ அழகா எழுதியிருக்காருன்னு. அப்பதான் பட்டுக்கோட்டை சொன்னாரு, அதுக்குள்ள பொது உடைமை சித்தாந்தத்தை எழுதியிருக்கேன், யாரும் கவனிக்கலையான்னாரு. என்னங்க அப்படின்னு, இகத்தில் இருக்கும் சுகம் எத்தனை ஆனாலும் இருவருக்கும் பொதுவாக்கலாம் சொல்லி கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய சுகத்தை கூட பொது உடைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி எழுதியிருக்கேன்டான்னாரு. அப்பதான் அந்த தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு, உங்களையெல்லாம் திருத்தவே முடியாதுயா, காதல் பாட்டு எழுத சொன்னா கூட பொது உடைமை சித்தாந்தத்தை உள்ள கொண்டு வந்துடுறீங்களேன்னு. திரைப்பட பாடல் ஒரு பக்கம், இலக்கிய வளம் ஒரு பக்கம். இந்த பீச் ரோட்ல நாளைக்கு சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு போய் பாருங்க, வேகமா போயிட்டு இருப்பேன். எங்கடா போறாங்க இவனுங்கெல்லாம்? ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டா, எங்கடா போற? போயிட்டு இருக்கோம்ல அப்படிங்கிறான். எதுக்குடா போற? போகணும்னு அப்படின்றான். எங்கடா போற? போறான் ஒரு இடத்துக்கு அப்படின்னு. எங்க போறன்னு சொல்லிட்டு போடா, சொல்லிட்டு போனா போற காரியம் விளங்காது. சரி, அதுக்கே இவ்வளவு வேகமா போற? மெதுவா போனா சந்தேக கேஸ்ல பிடிச்சி உள்ள வச்சிடறாங்க, அதனாலதான் நான் வேக வேகமா போறேன். நடையில வேகம், சாப்பாட்டுல வேகம், பேச்சுல வேகம், எல்லாத்துலயும் வேகம். மெதுவா போறவங்க யாரும் இல்லை, இங்க சரியா தமிழ் பேச யாரும் இல்லைன்னு. வட சென்னை பக்கம்லாம் போனீங்கன்னா, நான் லியோன் என்னாட்டா நல்லா பேசின்னு இருக்கிற வாத்தாரா, கட்சிக்கல்ல வெத்தலைக்கு இதை பார்த்துன்னு வாங்கின்னு இருக்கிறியா அப்படின்னா, என்னடா சொன்ன இப்ப நீ அப்படின்னு கேட்டேன்.
நாஷ்டா துணியா அப்படின்னா என்னடான்னு கேட்டால் காலையில் சாப்பிட்டியான்னு கேட்குறான். சரியா தமிழ் பேச ஆளும் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் பலவிதமான தமிழ் இருக்கு. இந்த மெட்ராஸ் நல்ல மெட்ராஸே தூத்துக்குடி பாஷையில் எழுதுனது. சிலர் ரோட்டு மேலே படுக்காக அப்படின்னு தூத்துக்குடிக்காரங்களை இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுங்க. இருக்கிறார்கள் அப்படின்னா இருக்காக அப்படின்னா இருக்கிறார்கள் இருக்காக, படிக்கிறார்கள் படிப்பாக, இது மாதிரி படிப்பாக சொல்லுவாக இருக்காக. திரைப்பட பாடல் இப்படி வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு லேட்டஸ்டா வந்திருக்க பாட்டெல்லாம் பாருங்க. அடாடா, பெண்களை வர்ணித்து அந்த காலத்தில் எப்படி பாட்டெல்லாம் எழுதுனாங்க. அந்த காலத்து பாட்டுல எல்லாம் பாருங்க, ஆண்களுடைய வாய்ஸ் தான் டாமினேட்டிங்கா இருக்கும். கூட பாடுற லேடியோட வாய்ஸ் பாருங்க லோ ஸ்டைல இருக்கும். எல்லா பாட்டையும் பாருங்க. மந்திரி குமாரி டியூட் பாட்டை பாருங்க, ஜிக்கியமா எப்படி எடுப்பாங்க தெரியுமா? உலவும் தென்றல் காற்றினிலே ஓடமிடே நாமகிழ ஊஞ்சலாடுவோம். அதுக்கு அடுத்து திருச்சி லோகநாதன் அலைகள் வாழ்ந்து மோதிக தொலைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸே அப்படித்தான் இருக்கு. கே ராமசாமி ஜானகி ஒரு பாட்டு பாடுவாங்க, உள்ளம் தேடாதே என்று சொல்லுதே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. கே ராமசாமி என்ன சொன்னாலும் காந்தடதே லவ் பண்றியா இல்லையாடி அப்படிங்கிற மாதிரி. செந்தமிழ்நாட்டு சோலையில சென்று பாடி திரிக்கும் பூங்குயில தென்றல் அடிக்குது என்னை மயக்குது தேன் அமுத இந்த வேலையில் அப்படின்னா அந்த அம்மா பாடுறப்ப உண்மை என்று இங்கு இன்பம் இல்லை அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. பழைய பாட்டுலாம் பாடிக்கிட்டே இருப்பாங்க. கதாநாயகன் பிறந்து வர்றப்ப நடந்து வர்றப்ப ஒரு பாட்டு, வீட்டுக்குள்ள உள்ள நுழைவாரு, மனைவியை பார்த்து அன்னமே எனக்கு அன்னமிடலாமோ அப்படின்பாரு. உடனே அந்த அம்மா ஏன் வந்தவுடன் இப்படி பாடுகிறீர்கள்? பாடுகிறேன் என்று கேட்ட என் துணைவிய நான் பாடுவதை நிறுத்தினால் உணவு போடுமம்மா, உணவு கேட்ட என் அப்படின்னு இப்படியே பாடிக்கிட்டே இருந்துட்டு இப்படியே பாடிக்கிட்டே தான் இருப்பீங்களா? 8 கட்டையில் பாட வேண்டும் என்று நினைத்து வந்த என் பாட்டுக்கு முட்டுக்கட்டை போட்டு விட்டாயே அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டே இருந்தது ஒரு காலம் சினிமா. அதுக்கப்புறம் இப்ப லேட்டஸ்டா பாட்டு என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்கு. ஒரு காதலனும் காதலையும் இப்ப லேட்டஸ்டா பாடுறாங்க. ஓங்கி கன்னத்துல அரைகிறான் அந்த பிள்ளைய, சப்புன்னு அரைஞ்சோன்னா அந்த பிள்ளை வாங்கிட்டு ஏன் இப்படி அடிக்கிறேன், நல்லா அடிக்க, நீங்க எவ்வளவு நேரம் அடிச்சாலும் எனக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்ட்டு அவன் பக்கத்துல வந்து நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கட்டாயா, மஜாவா இனிக்கிறிய பஞ்சு முட்டாயா, ஆமா பஞ்சு முட்டாயா, தோஜாவா படுத்துக்கிறேன் ஓமடியில சாஞ்சி, தாஜாவா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி, நீ என் உசுர உசுப்புரிய என் மீனை போல ஆஞ்சி, 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 நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா. அன்னையிலிருந்து கல்யாணி ராகத்திலிருந்து தியாகராஜ பாவதர்ல இருந்து 22 பாட்டு பாடி முடிச்சிருக்கேன். ஒருத்தர் கூட கைதட்டல. இருக்கிறது ஓலை கொட்டாயான்னா ஜனங்கள் என்ன நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க பார்த்தீங்களா? லேட்டஸ்ட் தான். திரை இசை களம் தான் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது அப்படின்னு பேசுறதுக்கு என்னுடைய அன்பு சகோதரர் கவிஞர் இனியவன். திரைப்பட பாட்டுக்கும் அவருக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியால அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு செக்ஷனை உண்டாக்குனது ஒரு பாட்டுக்கு அவர் கொடுத்த விளக்கம் தான். அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் புதுகை பூபாலம் என்ற அற்புதமான கலைக்குழுவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கும் என்னுடைய அன்பு தம்பி பிரகதீஸ்வரன். பாட்டு, பேச்சு, நடிப்பு எல்லாம். இந்த பக்கம் இலக்கிய களமே இந்த குரூப் ரெண்டும் கலந்துருக்கு. இருக்கிறது ஓலக்கொட்டாயா குரூப்பும் இருக்கு. அதே நேரத்தில் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல் என்ற ஆத்திச்சூடியையும்
அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் என்ற கொன்றை வேந்தனை ரசிக்கின்ற இலக்கிய ரசிகர்களும் இங்கு கூடி அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான அவை. அவற்றை ரசிக்க வைப்பதற்கு என்னுடைய அன்பு சகோதரர் டாக்டர் மருத்துவர் ஜெயராஜமூர்த்தி மிக அற்புதமான இலக்கியத்தில் தோய்ந்த ஒரு டாக்டர். டாக்டர்லாம் பெரும்பாலும் பேச மாட்டாங்க, அவர் தான் மிகப்பெரிய டாக்டர். டாக்டர்னா ஐயா சார் நெஞ்சு வலிக்குது சார், காலையில இருந்து கிருகிருன்னு வருது சார், அதுக்கு சார் வாந்தி அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வருது சார், மூச்சு திகரடிக்குது சார், அப்படின்னு மெடிசன் எழுதி கொடுத்துட்டு அந்த பக்கத்து ரூமை கை காட்டுவார் பார், அவர் தான் மிக உயர்ந்த டாக்டர். அந்த டாக்டர் எல்லாம் மிஞ்சின டாக்டர் இவர். பெருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்ற வள்ளலாரின் சிந்தனைகளை உலகம் முழுவதும் பரப்புகின்ற ஒரு அற்புதமான கருவியாக தன்னை மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் ஜெயராஜமூர்த்தி திருவெங்காடு என்ற ஒரு சின்ன கிராமத்தில் ஜெயராமன் என்ற ஆசிரியருக்கு மகனா பிறந்து 3 அக்காவுக்கு தம்பி கொடுத்து வச்சிருக்கணும்யா. 3 அக்காவுக்கு 3வது 4வது தம்பினா செல்லம்னா செல்லம். உலகத்தில் இவருக்கு மாதிரி யாரும் இருக்க முடியாது. அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் பேராசிரியர் முனைவர் விஜயகுமார். அவர் எப்பயும் ரொம்ப கோபமா பேசுவார். சில மேடையில் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறப்ப அன்பார்ந்த பெரியோர்களே உங்களை நான் இப்ப என்ன செய்ய போறேன் அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. இவர் பாணியே அப்படித்தான், கோபமா தான் பேசுவார். சந்தோஷ் ஜோக்க கூட கோபமா சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க பேச்சாளர். எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக இருக்காரு. மனமுவந்து கைதட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான ரசிக பெருமக்களை வாழ்த்தி, எத்தனை கேமரா பாருங்க, இவங்க தான் எனக்கு ஏகப்பட்ட அடைமொழியோட போடுவாங்க. வச்சு செஞ்ச லியோனி, பொளந்து கட்டிய லியோனி, பிரிச்சு பேன் பார்த்த லியோனி, பிரிச்சு மேஞ்ச லியோனி, வயிறு குலுங்க சிரிக்க வைத்த லியோனி, இதுவரைக்கும் நன்றாக பேசிய லியோனி அப்படின்னு ஒரு தடவை கூட அவங்க போட்டதே இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் வச்சிருப்பாங்க. ஏன்னா அப்படி வச்சா தான் நம்மால் பார்க்கிறேன். நன்றாக பேசிய லியோனின்னா ஏதாவது திருக்குறளை பத்தி பேசியிருப்பாரா, அதை தள்ளி விடுமாப்ல. புலந்து கட்டிய லியோனினா தான் யாரை பத்தி பேசியிருக்காரு பாடுறா அப்படின்ட்டு உடனே 1,00,000 பேர் 1 மணி நேரத்துக்குள்ள 1,00,000 பேர் பார்த்துடுறான். அதனால அவங்க அந்த லாங்குவேஜை பயன்படுத்துறதுல தப்பே இல்லை. உங்களுடைய அந்த ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க அப்படிலாம் பயன்படுத்துறாங்க. அதனால இது முடிஞ்ச பிறகு என்ன வார்த்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா முக்கியமான வார்த்தை பூரா நான் சொல்லிட்டேன். இனிமே ஒரு வார்த்தை அவங்க தயார் பண்ணுவாங்க. நல்ல நிகழ்ச்சியை படம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நிருபர்கள், தொலைக்காட்சிக்காரர்கள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி, பேசபடியா நீயே பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு குரூப் உட்கார்ந்துருக்கீங்க. முதலாவதாக வாழ்க்கைக்கு வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது இலக்கிய வளமே என்ற அணியை துவக்கி வைத்து பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் அன்போடும் பாசத்தோடும் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. சிங்கார சென்னையிலே 48வது புத்தக திருவிழாவினை பாங்கோடு நடாத்தி கொண்டிருக்கிற பபாசியை சார்ந்த பெரியோர்களே, சான்றோர்களே, இந்த புத்தக திருவிழாவை வெற்றி திருவிழாவாக மாற்றி இருக்கின்ற புத்தக பிரியர்களை, சக்தியின் வடிவங்களாக என் கண்களுக்கு தென்படுகிற தாய்மார்களே, இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே எது நிஜம் என்பதை எட்டிவிடு, எழுதியபடிதான் நடக்கும் எல்லாம் விதிவசம் என்பதை விட்டுவிடு என்று காத்திருக்கிற இளைய வட்டாளமே, எங்கே கொஞ்சம் உங்கள் பாதங்களை பாருங்கள், என் வணக்கம் வந்து சேர்ந்திருக்கும். எல்லாரும் காலை கொஞ்சம் தேடி பாருங்க, அவர் வணக்கம்லாம் வந்துருச்சான்னு பாருங்க. உண்மையிலே ஒருத்தர் கீழே குனிஞ்சு பார்க்கிறாரு வந்திருக்காங்க. அவர் சொல்றதெல்லாம் நம்புறாங்க பாருங்க மக்கள். எங்கே பாருங்கள் உங்கள் பாதங்களை, என் வணக்கம் வந்து சேர்க்கின்றிருக்கா என்று அப்படின்னு ஒருத்தர் கீழே பாரு. நீதிபதி அவர்களே, சினிமா பாடல் எல்லாமே வழிகாட்டுதா? நீ சிந்திச்சு பாருங்க. இலக்கியங்கள் தான் வழிகாட்டும்.
தமிழருடைய பெருமைய இலக்கியங்கள் தானே, தமிழருடைய மொழி வளம், தமிழர்களுடைய இலக்கியம் காட்டுகிற பண்பாட்டு வளம், தமிழ் பண்பாடு, அதுதானங்க சிறப்பு. உலகம் முழுவதும் தமிழரின் பெருமையை பேசுவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற இலக்கிய வரிதான மிஸ்டர் இனியவர். உன்னையதான் கூப்பிடுறாரு. இங்க உட்காந்து பத்திரம் எழுதிக்கிட்டு இருக்க, அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதுக்கு இணையான திரைப்பட பாடல் உன்னையால சொல்ல முடியுமா? கேட்டிருக்காரு, பதில் சொல்லணும். உலகம் வியக்கிறது தமிழனுடைய அந்த பொதுமைத்துவத்தை பார்த்து. நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு வாசலிலே நல்வரவு என்கிற தமிழைத்தான் எழுதி போட்டிருக்கிறார். ஐநா சபையிலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் தான் இனியவன் சொல்ற பாட்டையா ஐநா சபையில எழுதி போட்டிருக்கிறான். நீதிபதி அவர்களே, சினிமாவுக்கும் வாழ்க்கைக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் ஒருதான் வித்தியாசம். சினிமாவில் எல்லா பிரச்சனைகளையும் முடிஞ்ச பிறகுதான் திருமணம் நடக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில திருமணம் நடந்த பிறகுதான் எல்லா பிரச்சனையும் வரும். அருமையான பஞ்சு டைலாக்யா, அடுத்த படத்துல வச்சிட வேண்டியதுதான். நீதிபதி அவர்களே, பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னது திருக்குறள். அறிவுமதி அழகா சொல்வாரு, உரை ஊற்றி ஊற்றி உரை ஊற்றி ஊற்றி புளிக்க வைத்தாலும் புளிக்காத ஒரே பால் தந்தை தந்த நம் தந்தை தந்த தாய்ப்பால், அதுதான் முப்பால் என்று திருக்குறளை சொல்லுகிறாரே. அந்த திருக்குறளிலே இருக்கிற கருத்துக்கள் வாழ்க்கைக்கு வளம் காட்டுவதில்லையா? மனத்துக்கண் மாசு இளநாதல் அறம். இதைவிட எளிமையா 1.25 அடியிலே உலகத்தை அளந்து காட்டினாரே, அதுதாங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டும். உங்க சினிமா வழிகாட்டுமா? பாரதிதாசன் சொல்லுவார், ஒண்டமிழ் தாய் சிலம்பொடியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம். எழுந்திருவாய் இளந்தமிழா, கண்விழிப்பாய், இறந்தொழிந்த பண்டை நல புது புலமை அனைத்தையும் படைப்பாய், தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே. அது இலக்கிய வரி. உங்க சினிமா படத்தோட பேராவது தமிழ் வைக்கிறீங்களா? பேர் தமிழ்ல இருக்கா? பிகிலு, குத்து, வெட்டு, தம்மு, பீஸ்ட், டானு, லவ் டுடே, கிளாப்பு, சர்தாரு, பரோலு, ஒன் வே, ஒன்ஸ் மோர், ஜெயிலர், பிஸ்தா, தி பிகினிங், ஓ மை டாக், டானாக்கார, ஹாஸ்டல், செல்ஃபி, குண்டாசு, சோட்டா, மெர்சல், காபி வித் அணு, காபி வித் காதல். எப்படி அவ்வளோத்தையும் மனப்பாடம் பண்ண? ஏ அப்பா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண ஒரு படத்துக்கு பேரு. நீதிபதி அவர்களே, தமிழ் உணர்வு இருக்காதா? சினிமா பேரே தமிழ்ல இல்லையே சார், நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஆனால் எப்படி கவிதைகள் இன்றைக்கு சமூகத்துக்கு வழிகாட்டு. கண்ணதாசன் திரைப்பட பாடலை விட கண்ணதாசனுடைய தனிப்பாடல் சூப்பர், சிறப்பு, சிறப்பான தமிழ். நம்மால் முடியுமா என்று நீ எண்ணினால் நண்டு கூட சிரிக்கும். இலக்கிய வரிய பாருங்க. நம்மால் முடியுமா என்று நீ எண்ணினால் நண்டு கூட சிரிக்கும். நாளை விடியுமா என்று நீ எண்ணினால் நாயகன் தான் சிரிப்பான். சும்மா கிடப்பவன் சோம்பேறி, அவனிடம் சொர்க்கத்துக்கு என்ன வேலை? சுடுகின்ற கோடையில் வளைகின்ற ஏழையால் அமைந்ததே இன்பச் சோலை. கண்ணதாசனுடைய வரி. சுடுகாட்டு எலும்புதனை சோதித்து பார்த்ததிலே வடநாட்டு எலும்பு என்று வந்த எலும்பு இல்லையடி, தென்னாட்டு எலும்பு என்று தெரிந்த எலும்பு இல்லையடி. ஒரு நாட்டு மக்களுக்குள் 1000 பிரிவை எரியூட்டவில்லை எனில் என்னாலும் துன்பமடி என்று எழுதியது வாழ்க்கைக்கு வழிகாட்டுது. உங்க சினிமா என்ன வழிகாட்டுது? நான் வாத்தியார், எங்க நடுவரும் வாத்தியார். சொல்றேன், காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர பாவாத்தி. உங்களை என்னையும் கூப்பிடுறேன். காதலிக்க கைடு இல்ல சொல்லித்தர பாவாத்தி. அடுத்து சொல்றோம், ஏன் உசுர ஓ உசுரா தாரேன் கைமாத்தி. டாக்டர் ஐயா, அது மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? ஏன் உசுர ஓ உசுராவும் ஓ உசுர ஏன் உசுராவும் மாத்தி தர முடியுமா? அடுத்த வரையில் சொல்றான், காதலிக்க கைடு இல்ல சொல்லித்தர வாவாத்தி அப்படின்னு ஏன் கூப்பிடுறான்னா, கடைசி வரைக்கும் நான் 11th முடிக்கிற வரைக்கும் காமத்து பாலை மனப்பாட பாட்டில் வைக்கவே இல்லை. எப்போ காமத்து பால் சொல்லி கொடுத்தாங்கன்னா பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறப்ப தான். காரணம் என்னன்னா, இந்த காதலை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு வாத்தியார் இல்லை. அதனால தான் இந்த ஏக்கத்தில் பயிலியை கூப்பிடுறேன்.
காதலிக்க கைடு இல்ல சொல்லித்தர வாவாத்தி 5 சப்ஜெக்ட்ல 6வது சப்ஜெக்டா இதை வையுங்கிறேன். நல்ல விளக்கம் நீதிபதி அவர்களே. இச்சுத்தா இச்சுத்தா ஒரு பாட்டு, இச்சுத்தா இச்சுத்தா கன்னத்துல இச்சுத்தா பிச்சுத்தா பிச்சுத்தா. கன்னத்தை பிச்சு தர முடியுமா? என்ன கற்பனை! அன்றைக்கு இருந்த பாடல்கள் அற்புதம், இன்னைக்கு இருக்குதா? சிலப்பதிகாரம் சொன்ன அறம் கருத்துக்கள். கோவலன் முறையில்லாத வாழ்க்கை வாழ்ந்தான், அவன் முடிவு என்ன ஆனது என்பதை சொன்னது சிலப்பதிகாரம். இயற்கை வாழ்த்து பாரதி மாதிரி சொல்ல முடியுமா? இந்த சமூகத்துக்கு சுற்றுச்சூழல் சிந்தனையை பாரதி கொண்டு வந்தான். உங்க சிந்தனை ஏதாவது திரைப்படத்தில் இருந்துச்சா? சினிமா என்பது குறுக்கு வழியில யோசிக்க வைக்குது. நல்ல பாடல்களை படிங்க, இலக்கியத்தை படித்தால் உங்களுக்கு தெரியும். சீதையின் மீது கள்ளக்காதல் கொண்ட ராவணனுக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை சொன்னது கம்பராமாயணம். ஏதாவது ஒண்ணு உங்க சினிமா சொல்லுதா? சிலப்பதிகாரத்தை புதுக்கவிதையில சொன்னார் நீதிபதி அவர்கள். புதுக்கவிதையில சொன்னார் சிலப்பதிகாரத்தை மு மேத்தா அவர்கள். சிலப்பதிகாரம் இது கால்களால் நடந்த கதை. கண்ணால் நகை செய்வாள் என்பதற்காகத்தான் கண்ணகி என்று பெயரிட்டார்களாம். கண்ணகி என்று பெயரிட்டதாலோ என்னவோ அந்த கண்கள் அழுது கொண்டே இருந்தன. மதுரையில் எரிந்த நெருப்பு மண்ணெண்ணெய் ஊற்றி வளர்த்ததில்லை, விழி நீர் என்னும் கண்ணெண்ணெய் ஊற்றி கண்ணகி வளர்த்தது என்று சிலப்பதிகாரத்தை சொல்லிக் கொடுத்தது இலக்கிய பாடல்கள். இது மாதிரி ஏதாவது இருக்கா? பாபர் மசூதி பிரச்சனை வந்தப்ப நெல்லை கண்ணன் ஒரு புதுக்கவிதை என்கிற இலக்கியத்திலே சொன்னார். ஐயப்பன் கோயிலுக்கு போறப்ப பாபர் எரிமலையில பேட்டைக்குள்ளி பாபர் மசூதிக்கு போயிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போறோம். அதை வச்சு சொன்னார் நெல்லை கண்ணன் 3 வரியிலே, பாபருக்கும் ஐயப்பனுக்கும் உள்ள வழிபாட்டு உறவை பாபருக்கும் ராமருக்கும் கொஞ்சம் நீட்டி தொலையுங்களே என்று புதுக்கவிதையிலே சொன்னார் என்றால் அதுதான் வாழ்க்கை. இன்றைக்கு திரைப்படங்கள் விளக்கேற்றி வைக்கிறது, இலக்கியங்கள் திரைப்படங்கள் ஊதி ஊதி முன்னேற்றத்தை தடுக்கிறது என்று சொல்லி காலத்தின் அருமை கருதி வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி, இலக்கியம்தான் வாழ்க்கைக்கு வழிகாட்டும். நன்றி, வணக்கம். ஆஹா, இலக்கியமே என்ற அணியை துவக்கி வைத்து விஜயகுமார் ரொம்ப அழகா சொன்னார். இன்னைக்கு நான் ஒரு சம்பவம் பார்த்தேன். ஒரு கோயிலில் ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சாமி கும்பிட்டு 2 பேரும் நல்லா விபூதி திருநீர்லாம் அடிச்சுட்டு சாமிக்கு நன்றி சொல்லிட்டு பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. பின்னால் அந்த மனைவி உட்காந்துருக்கா. அந்த பின்னால் உட்காந்துருக்கிறத வச்சு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆயிடுச்சுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இடுப்பை பிடிச்சிருந்தாங்கன்னா இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த காலரை மட்டும் பிடிச்சிருக்காங்கன்னா 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பேண்ட்டு லூப்பில் விரலை மாட்டிட்டு உட்காந்துருப்பாங்க, அதெல்லாம் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஐயா பக்த சரண் சிரிக்கிறார். அப்படியே லூப்பில் மட்டும் விரலை மாட்டிட்டு பின்னாடி கம்பியை பிடிச்சிருக்காங்கன்னா 15 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். எதையுமே பிடிக்காம உட்காந்துருக்காங்கன்னா 20 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். காணா உளுந்து செத்தா 2 பேரும் சேர்ந்து சாமம் எதுக்கியா அப்படின்ட்டு இப்படி உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷம் ஆனது. அது மாதிரி அந்த அம்மா இடுப்பை பிடிச்சிட்டு புது கல்யாணம் உட்காந்துட்டு வர்றாங்க. அந்த அம்மாவோட சேலை அந்த வீலில் சக்கரத்தில் சுற்றிடுச்சு. சுற்றி அந்த சேலை பூரா போயிடுச்சு. அந்த அம்மாவோட மேலாடை இல்லாமல் நிற்கிறாங்க. அந்த வண்டி சாஞ்சிருச்சு. உடனே அந்த அம்மா அந்த கை 2ஐயும் இப்படி மேலே போத்திட்டு நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு 2 வீலரில் ஒரு இஸ்லாமிய சகோதரி வர்றாங்க. வந்தவங்க அந்த 2 வீலரை ஸ்டாப் பண்ணி தான் போத்திருந்த அந்த பர்தாவை எடுத்து அந்த சகோதரியின் உடம்பு மேலே போத்தி விட்டாங்க. ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய மத அடையாளத்தை நீக்கி தன் சகோதரியின் மானத்தை காப்பாற்றினா பார்த்தீங்களா? இதுதான் இந்த தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருப்பது போன்ற இந்த உணர்வை வேற எந்த மாநிலத்திலே நீங்க பார்க்க முடியாது. உடுக்கை இழந்தவன் கை போல் ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. என்ன அற்புதமான ஒரு இலக்கியம்! இதுக்கு இணையா திரைப்பட பாடல்ல இருக்கா? கேட்கணும். வாங்க கவிஞர் இனியவன் அவர்களே, உங்களுடைய பேச்சுக்காக மக்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். வாங்க. நாங்க வந்து உட்கார்ந்த உடனே நடுவர் அவர்களுக்கு ஒரு புக்கு கொடுத்தாங்க. கீழே கவிஞர் ஜிவி எழுதிய ஒரு புத்தகம். சின்ன வயசுல இருந்தே வழக்கமா பக்கத்து பேப்பரை பார்த்து பிட் அடிச்ச பழக்கத்தின் காரணமாக அவர் கொடுத்த புக்கை என் கையில கொடுத்தாங்க. அவங்களுடைய உதவியாளர்கிட்ட கொடுக்க சொல்லி டக்குன்னு அப்படி திரும்பி பார்த்தேன். அதில் 3 லைன் எழுதியிருந்தார். ஒரு சின்ன கவிதை. இவ்வளவு சுருக்கமா உங்க இலக்கியத்தை நீங்க
தேடினாலும் கிடைக்காது. புருவமே இவ்வளவு அழகு என்றால் உருவம் கேள்விக்குறி. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த கவிஞன் புருவத்தையே இவ்வளவு ரசித்து இருக்காங்க. அவளோட எண்ணம் பாருங்க, புருவமே இவ்வளவு அழகு என்றால் உருவம். இவங்க உட்கார்ந்துக்கிட்டு 200 பக்கம் 300 பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. இது எவன் படிக்கிறது நேரம் இது? சில பேர் எங்களுடைய, நான் வடசென்னைக்காரன், எனக்கு மனசு புண்படுற மாதிரி நடுவர் பேசிட்டார். வடசென்னையில் கேட்டாங்களா, என்ன லீவனி சார் நான் நாஸ்டா துண்ணியா அப்படின்னா, நான் சத்தியமாக சொல்லுகிறேன், இது போன்ற தமிழை உலகத்தில் நீங்கள் எங்கும் கேட்க முடியாது. நாஸ்தா என்ற வார்த்தையை சாதாரணமாக நீங்க எடைபட முடியாது நண்பர்களே. நான் இஷ்டப்பட்டால் நாஸ்தா. ஆட ஆண்டவனே, ஐயா மெட்ராஸ்காரங்களே, நாஸ்டா துண்ணவங்களே, உங்களை நான் கேட்கிறேன், நான் இஷ்டப்பட்டதை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கிறாங்களாம். இல்ல, நான் சாப்பிட்டியான்னு கேட்கல, அவன் துண்ணியான்னு கேட்டான். உண்ணுவது வேறு, துண்ணுவது வேறு. ஞாபகத்தை வச்சுக்க. உண்ணுவது என்பது ஒரு அளவோடு சாப்பிடுவது உண்ணுவது. நான் இஷ்டப்பட்டதற்காக கண்டதையும் சாப்பிட்டுட்டீங்களா லியோனி சார் என்று உங்களுடைய உடல் நலத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு வடசென்னைக்காரன் கேட்டதை இந்த மேடையில நீங்கள் அவமானப்படுத்தி விட்டீர்கள். நல்ல வேலை இதை திருக்குறளோட ஒப்பிடாம விட்டார். யாகாவர் ஆயினும் நான் காக்க அப்படிங்கிறத சேர்த்து சொன்ன பாட்டுங்க அதுன்னு. எங்களுடைய பாட்டு நயாகரா நீர்வீழ்ச்சியில் எழுதியிருக்காங்களே, உங்க பாட்டு அப்படி இருக்கா? இருக்கு. டர்பன் மாநாட்டில் கருப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்ட மாநாட்டில் ஒரு பாட்டு போட்டாங்க நண்பர்களே. உண்மை சம்பவம். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, உன் கண்ணா ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவர். நீங்கள், நான் உங்களுக்கு ஒரு உண்மை செய்தி சொல்றேன். நானும் அண்ணன் லியோனி அவர்களோட சேர்ந்து ஒரு நாட்டுக்கு போயிருந்தோம், ஜாம்பியான்னு ஒரு நாட்டு. அந்த நாட்டுடைய விமானத்தில் ஏறிய பிறகு எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? அந்த நாட்டுடைய நிறைய பயணிகள் வந்தாங்க. அப்ப நினைச்சிட்டேன் நாமெல்லாம் எம்ஜிஆர் கலர்றான்னு. சார், அங்க ஒரு அருமையான ஒரு காதல் மலர்ந்தது. அந்த காதலை கெடுத்தவர் நம்முடைய மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய நடுவர் அவர்கள். பிரான்சிஸ்கான ஒரு பொண்ணு என்ன கவனிச்சுக்கிச்சு சார். 16 மணி நேரம் என் தாயை விட அழகாவே கவனிச்சுக்கிச்சு. என் மனைவிடைய மேலாகவே கவனித்துக் கொண்டாள் என்னை. அப்பப்போ சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, தூங்குறீங்களா, நடுவரை கூட கவனிக்கலாம், வேற விஷயம். என்னன்னா அவர் கலர் அந்த மாதிரி. எத்தனை தடவை கேட்டாலும் கொடுத்துச்சு சாப்பாடு. ஒன் மோர் எஸ் ப்ளீஸ் அப்படிங்க. நான் ஒன் மோர் நோ. என்னடா அது அப்படின்ட்டு நானும் யோசித்து பார்த்தேன். அந்த அம்மாவும் இவரும் ஒரே கலரு. அது என்ன நினைச்சிருச்சுன்னா நம்ம நாட்டு சொந்தக்காரர் இவரு அப்படின்னு கவனிப்பு ஓவரா இருந்துச்சு. இன்னைக்கு பாட்டு எழுதுறாங்க, எவ்வளவு ஆபாசமாக இருக்கிறது. இச்சித்தா இச்சித்தா கண்ணத்துல இச்சித்தா, பிச்சித்தா பிச்சித்தா கண்ணங்களை பிச்சித்தா. நான் கேட்கிறேன், இது போன்ற ஒரு இலக்கிய அன்பான ஒரு பாட்டு இலக்கியத்தில் இருக்கா? நான் கேட்கிறேன் திருப்பி. ஏங்க, அந்த காதலி என்ன சொல்கிறாள்? இச்சித்தா இச்சித்தா, முத்தம் கொடு. எங்க? கண்ணத்துல இச்சித்தா. ஆனால் நீ இப்போது என்னுடைய காதலன், கணவன் அல்ல. இப்போது எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் பிச்சித்தா பிச்சித்தா, பிச்சு, அவ்வளவுதானங்க. இந்த கண்ணியம் உங்கள் இலக்கியத்தில் எங்கே இருக்கிறது? இப்ப டாக்டர் இருக்காரு, எதிரணியில் டாக்டர் இருக்காரு. நான் டாக்டரிடமே கேட்கின்றேன், இதுவரை எல்லாவற்றையும் அளக்கின்ற கருவியை வைத்திருக்கார்களே, மனதை அளக்கின்ற கருவி இருக்கிறதா? மனசுன்னு ஒண்ணு இருக்கா? இருக்கு, எல்லாத்தையுமே இருக்கு. மனம் ஒன்று இருக்குது, இதயம் இல்லை, மனம் என்ற ஒரு இருக்கிறது. அளக்கக்கூடிய கருவி இந்த உலகத்தில் இருக்கா? ஆனா கண்ணதாசன் சொல்றா, நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நல்லவர் போல் நடிப்பார் ஞான தங்கமே. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. எல்லாருமே நீங்க உங்க ஆபீஸ்ல நல்லா உத்து பாருங்க, 30% பேர் கூடவே இருப்பான். அவன் ஒருத்தர் 2 பேர் ரொம்ப பக்கத்திலே இருப்பான், நம்ம தோல்விலே கை போட்டிருப்பான். இவனை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒருவன் கடவுளிடம் வேண்டினான், கடவுளே எனக்கு, நான் எதிரியை சமாளித்துக் கொள்கின்றேன், தயவு செய்து துரோகிகளை அடையாளம் காட்டிவிடு என்று சொன்னால் அவன் எங்கே இருப்பான் என்று யாருக்குமே தெரியாது. இலக்கியவாதிகள் பதில் சொல்லுங்கள். கண்ணகி என்ன பாவம் செய்தார்? ஒரு குழந்தையை கோவலனுக்காக பெற்றெடுத்த மாதவி செய்த குற்றம் என்ன? ஊழ்வினை ஊட்டுமா? என்னங்க நீங்க பேசுறீங்க? ஒருத்தரை சாவடிக்கிறதுக்காக 2 பிள்ளைகளை தெருவில் விட்டீங்க நீங்க. அப்புறம் ஜாலியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனால் திரைப்படத்தில் இந்த திரைப்பட காட்சி எடுக்கிறார், கலைஞர் எடுக்கிறார்.
பூம்புகார் திரைப்படத்துல ஒரு பாட்டு எழுதார். நீதியே நீ இன்னும் இருக்கின்றாயா, இல்லை நீ வந்த கொலைகளத்தில் உயிர் விட்டாயா, அன்று கொள்ளும் அரசின் ஆணை வென்று விட்டது, நின்று கொள்ளும் தெய்வம் எங்கே சென்று விட்டது எழுதுறார் கவிஞர் கலைஞர் எழுதுறார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த பாடகி அந்த அம்மையார் வந்து பாட்டை பார்த்த உடனே கேட்கிறாங்க, இந்த பாட்டை எழுதியது யார்? அப்போ சொல்றாங்க, கருணாநிதி என்ற ஒரு இளைஞர் எழுதினார். அவரை கூப்பிடுங்க, தம்பி என்ன இது, என்ன எழுதியிருக்கீங்க? நான் பெரிய முருக பக்தர், அன்று கொள்ளும் அரசின் ஆணை வென்று விட்டது, நின்று கொள்ளும் தெய்வம் எங்கே சென்று விட்டது என்று சொல்றீங்களே, என் அப்பன் முருகன் இல்லையா? கொடிக்குளம் கோகுலம் என்று அழைக்கப்பட்ட அம்மையார் கேட்ட கேள்வி. கலைஞர் ஒன்றுமே செய்யவில்லை. சரி, நான் மாற்றி தருகிறேன். எழுதுகிறார், அன்று கொள்ளும் அரசின் ஆணை வென்று விட்டது, நின்று கொள்ளும் தெய்வம் இங்கே வந்து விட்டது என்று கண்ணகியை கடவுளாக காட்டுகிறார் என்று சொன்னால் சிலப்பதிகாரம் சாராசம் என்ன தெரியுமா? மண்ணில் பிறந்தவன் கடவுளாக உயர்த்தப்படுவான் என்று திரைப்படம் சொன்னது. நீங்கள் கண்ணகியை விதவியாக மாற்றிவிட்டீர்கள். அவ்வளவுதான் நடந்தது சார். பாசமலர் ஒரு படம், சிவாஜி கணேசன் கண்ணத்துல கை வச்சிட்டு இருப்பாரு. இந்த அழகுக்கு ஒரு இழகான ஒரு அழகு ஒருத்தர் இருக்க முடியுமா சார்? சிறகில் எடை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நிறையாத காலம் இடை வந்த பிரித்த கதை சொல்லவா. எனக்கு கண்ணதாசனை ரொம்ப பிடிக்கின்ற வரி என்ன தெரியுமா? கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமனா. கண்ணுக்குள்ள இருக்க மணிக்கு எங்க நிழல் இருக்கும்? அண்ணன் தங்கச்சி பாச யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. 1000 இருக்குது சார். என் முன்னாடி திட்டுவா, என்ன தங்கச்சிக்கு ஜெயிக்கிட்டே இருக்கு. 1000 இருந்தாலும் நாங்கள் கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமனா. எங்க அக்காவுக்கு ஒரு பிரச்சனை, நான் சொன்ன டாக்டருக்கு 3 அக்காங்க விட்டுருவாங்களா? திரைப்படங்கள், நாங்கள் சிவப்பாக இருந்த எம்ஜிஆரை ஹீரோ ஆக்கினோம், கருப்பாக இருந்த ரஜினிகாந்தை சூப்பர் ஸ்டார் ஆக்கினோம், பரோட்டா சூரியை கூட ஹீரோவாக மாற்றி இருக்கிறோம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உங்களிடம் ஏற்றத்தாழ்வு இருந்தது, எங்களிடம் ஏற்றத்தாழ்வு என்பதே கிடையாது. இன்றைக்கு ஒரு பாடல் வந்து பிரபலமாக இருக்கிறது, நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா. நீங்க பாருங்க நடுவர், திரும்ப அந்த வரிகள் எனக்கு சரியா சொல்லணும். நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கட்டாயா, மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு முட்டாயா, ஆமா பஞ்சு முட்டாயா. என் ஞாபக நினைவாற்றலுக்கு பரிசு வைக்கிற. அப்படியே பட்டுன்னு கம்பராமாயணத்தில் 160வது பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுங்களா? கம்பராமாயணத்துல 160வது பாட்டு. உன்பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண்பெரும் அருகி என்னும் வாய்மைக்கும் மிதிலை மன்னன் தன்பெரும் தனையை என்னும் தகைமைக்கும் தகைமை சான்றால் என்பெரும் தெய்வம் ஐயா இன்னமும் கேட்டி என்பான். போச்சா? புரியுதா? நான் ஏன் பேசுறேன்? எத்தனாவது பாட்டு நீ செக் பண்ணி கேட்போம். இப்ப புரியுதுங்களா நான் ஏன் பேச்சாளர் இருக்கிறேன், அவர் ஏன் நடுவர் ஆகிறாருன்னு? நடுவர் அவர்களே, நான் கேட்கின்றேன், இந்த பாட்டை போன்ற ஒரு பாட்டு உங்கள் இலக்கியத்தில் காட்டுங்கள். நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா, நீ வாழ்கின்ற வாழ்க்கை என்பது ரொம்ப எளிமையான வாழ்க்கை. ஆனால் நடக்கிறிய தவளை கொட்டாயா, பெண் எப்பொழுதும் மான் போல் துள்ளி துள்ளி ஓடுவாள். ஆனால் இந்த பெண் ஓடுகின்ற குடிசை இருக்கிறது ரொம்ப சின்னதா இருக்காது, மான் மாதிரி ஓட முடியாது. நீ அளந்து அளந்து தவளை கொட்டா மாதிரி தாவி தாவி ஓடுகிறீங்க சார். அடுத்த வரி எழுதியிருக்காம பாருங்க, நீங்க எந்த இலக்கியத்துல கிடையாதுங்க. மஜாவா அடிக்கிறிய பஞ்சு முட்டாயா, பஞ்சு முட்டாய் நீங்க உத்து பாருங்க, கீழே ஒரு குச்சி இருக்கும், மேல கலர்ஃபுல்லா இருக்கும். பெண் என்பவள் அழகானவள், ஆனால் கம்பீரமாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சமூகத்துடைய எல்லா சவால்களையும் பெண் பார்த்து நிற்க வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும். மஜாவா நிக்கிறிய பஞ்சு முட்டாயா, ரோஜாவா படுத்துக்கிற ஓ மடியில சாஞ்சி. எவ்வளவு கேட்கலாம் பாருங்க, நீ சாய் போல காப்பாத்து, நான் உடைய மடியில குழந்தை மாதிரி படுத்துக்கிறேன். சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி இங்க வைக்கிறா சார், இங்க நிக்கிறா கவிங்க. நான் கேட்கின்றேன், இந்த வார்த்தைக்கு இலக்கணமான ஒரு இலக்கியத்தை சொல்லுங்க. நீங்க மெரினா பீச்சில் போய் பாருங்க, காதலியோட மடியில காதலன் படுத்துக்கிட்டு, நம்ம கூட படுத்திருப்போம் வீட்டுல லவ் பண்ணும் போது, இந்த கண்ணத்தை அப்படி பிடிச்சிங்கன்னு வச்சுக்கலாம், அப்படி அமுக்கணும் வச்சுக்கலாம், டப்புன்னு திருப்பி வந்துடும். நீங்க இந்த வாட்டர் பாக்கெட் அமைக்க பாருங்களேன், அமுக்கணும் திருப்பி வந்துடும், அவங்க திருப்பி வந்துடும். சும்மா வாட்டமா இருக்கிறீங்க வாட்டர் பாக்கெட் மூஞ்சி. ஆனால் இதுல ஒரு சுகாதார சானிட்டரி ஒரு அறிவியல் உண்மை ஒண்ணு சொல்றான். என்ன மீனை போல ஆஞ்சி, என்ன மீனை போல ஆஞ்சி, என்ன மீனை போல ஆஞ்சி, என்ன மீன் 5 முறை சொல்றான் சார். நான் காசிமேடு பகுதியை சார்ந்தவன், எனக்கு தெரியும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மீன் கெட்டு போகாம இருக்குது ஃபார்மாலின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கலை போட்டுருவாங்க. அந்த காதலன் தன்னுடைய காதலிட்ட சொல்றான், இந்த சமூகத்துடைய எல்லா அழுக்குகளும் என் மீது படிந்து விட்டது,
எப்படி அந்த ஃபார்மாலின் கலக்கப்பட்ட மீனை 5 முறை தேய்த்து தேய்த்து கழுவுவார்களோ அது போன்ற உன் அன்பால் என்னை தேய்த்து தேய்த்து கழுவு என்று சொல்லுகிறார். ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் நண்பர்களே. கவிஞர் வாலி அவர் எழுதுகிறார், அவர் பிறந்த போது நடந்த சம்பவத்தை அவர் சொன்னது. அண்ணன் நெல்லை ஜெயந்தா அவர் தான் பேட்டி எடுத்த அந்த காட்சியை நான் பார்த்தேன். அவர் சொன்னார், அவர் பிறந்த போது அவங்க அம்மாவுக்கு ஜன்னி வந்துருச்சு. அவங்க அப்பா சீனிவாச ஐயங்கார் குழந்தை பிறந்துட்டு இருக்கு, ஜன்னி வந்திருக்கு, தாய்ப்பால் கொடுக்க முடியாதுன்னு உடனே அவருக்கு கீழே இருந்த இப்ராஹிம் என்ற ஒருத்தர்கிட்ட கொடுக்கிறார், எப்படியாவது நீ குழந்தையை காப்பாற்று. இப்ராஹிம் கொண்டு போய் தன்னுடைய மனைவி பாத்திமா கிட்ட கொடுக்கிறாங்க. பாத்திமா ஒரு பக்கத்தில் தான் பெற்ற பிள்ளைக்கு பாலையும், ஒரு பக்கத்தில் சீனிவாச ஐயங்காருடைய பெற்றெடுத்த வாலி என்ற அந்த பிள்ளைக்கும் பால் கொடுக்கிறார். நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அதற்கு பிறகு வளர்ந்த வாலி அவர்கள் எழுதுகிறார், அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை, நீரானே உலகத்தின் எல்லை என்று ஒரு இஸ்லாமிய பாடலை இவ்வளவு தெளிவாக எழுத முடியும் என்று சொன்னார். ஒரு மனிதனை பிறக்கும் போது ஒரு கரு இருக்கிறது அல்லவா, அந்த கருவிலே நல்ல எண்ணங்களை ஊற்றி வழங்கக்கூடிய ஆற்றல் எங்களுடைய திரைப்பட பாடலுக்கே இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனியவா, நீ வேணா அடுத்த புத்தக திருவிழாவில் உன் புக்கு ஒரு ஸ்டாலில் இருக்கணும். அது எதை பற்றி இருக்கணும்னா, இப்பொழுது எழுதும் கவிஞர்களின் பாடலுக்கு இனியவன் உரை அப்படின்னு போட்டு ஒவ்வொரு பாட்டுக்கும் நீ உரை எழுதி அந்த பாட்டை பாசிட்டிவாக மக்களை ரசிக்க வைக்கிறதுக்கு நீ ஒரு புக்கை போடப்பா. அடுத்த தடவை பப்பாசியில் அந்த புக்கை ரிலீஸ் பண்ணி உனக்கு அந்த அடுத்த ஸ்டாலில் அதை கொண்டு வரது. ஏன்னா ஓலக்கொட்டாய் பாட்டுக்கே நீ விளக்கம் சொல்லிட்டீன்னா இனி என்ன எழுதினாலும் அதுக்கு நீ உன்னையால் விளக்கம் சொல்ல முடியும். காரணம், திரைப்படம் ஒரு விரிந்த களம். அதில் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் பாட்டு. அதில் பாண்டியராஜன் எழுதின படத்தில் ஆண்பாவம்ங்கிற படத்தில் இளையராஜா பாடியிருப்பார், சண்முக பிரியா ராகம். காதல் கசக்குதையா வர வர காதல் கசக்குதையா, யாரோ காதலிச்சு ஒரு படல ஒன்னும் சரிப்படல, வாழ்க்கையிலே ஒன்னும் சுகப்படல, காதல படம் எடுத்தா ஓடுமுங்க, தியேட்டரிலே ஜனம் கூடுமுங்க, வீட்டில் அதை பாடுங்க. இனிமேதான் நீங்க நல்லா கவனிக்கணும். வீட்டில் அதை பாடுங்க, பொண்டாட்டிய லவ் பண்ணுங்க. அட தகப்பன் பேச்ச தாயின் பேச்ச மதிக்கணும், நீயாக பெண் தேடக்கூடாது. எனக்கு இந்த காதல் வர வர காதல் கசக்குதையா. ஒரு பாட்டு எழுதுற சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு 83 வயசாகுது. இன்னைக்கு விஜய் சேதுபதிக்கு பாட்டு பாடுறாருயா இளையராஜா. என்ன பாட்டு! அந்த பாட்டு பாருங்க, நல்லதுக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், கெட்டதுக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாடுறேன், கேளுங்களேன். தினம் தினமோ ஓ நினப்பு வளைக்கிறதே என்ன தொலைக்கிறதே, தினம் தினமும் ஓ நினப்பு, வெளியே சொல்லவும் வழி இல்லை, வெளியே வரவும் முடியல, உள்ளுக்குள்ள துடிப்பும் கணக்கில்லை. இப்போ நான் என்ன பாட்டு பாடுறப்ப என் துணைவியார் வர்றாங்க பாருங்க. தினம் தினமும் ஓ நினப்புன்னா கரெக்டாக வர்றாங்க. அவங்க இல்லைன்னு நினச்சி நான் பாடிக்கிட்டு இருந்தேன், கரெக்டாக உள்ள வந்துட்டாங்க. படுத்துகிற பாடு பொருட்களை என்ன அர்த்தம்னா, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், வெளியவே வர முடியல அப்படின்னு எடுத்துக்கலாம். தினம் தினமும் ஓ நினப்பு, நீ என்னை படுத்துகிற பாடி என்னை பொருட்களை என்னையால் உன்னை விட்டு வெளியவே வர முடியல அப்படியும் எடுத்துக்கலாம். உன் இம்சை தாங்க முடியலன்னு எடுத்துக்கலாம். அப்படி எழுதியிருக்காரு. அவரே எழுதி இசையமைச்ச பாட்டு. உலகம் 1000 சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதினு எழுதினார் கண்ணதாசன். பதில் சொல்லணும், எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் ஜெயராஜமூர்த்தி உங்கள் பலத்த கரவழியோடு இலக்கிய அணியை நிறைவு செய்ய வருகிறார். பார்த்தாலும் நினைந்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பொறிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே, வேர்த்து ஆவி மயங்காது கனிந்த நறுங்கனியை மெய்மை அறிவானந்த விளக்கும் அருளமுதே, தீர்த்தாவென்று அன்பரலாம் தொழ பொதுவில் நடிக்கும் தெய்வ நடத்தரசே என் சிறுமொழி ஏற்றருளே. வள்ளலாரின் அருட்பா வரிகளை இங்கே நினைவு கூற விரும்புகின்றேன்.
இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தல் அமுது. கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேர். தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழிலும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை. நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதில். உயிர் தமிழே, உன்னையும் வணங்கி மகிழ்கின்றேன். ஒரு ஹைக்கூ கவிதையை சொல்லி அதை பற்றி சொல்லி அதை சினிமா பாடலோடு சேர்த்து புனைந்து விட்டார். ஹைக்கூ என்பது வேறு, அது இலக்கிய தரம் வாய்ந்தது. ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளா வாலி ஒரு கவிதையில சொல்றாரு கோவலனை பற்றி. புகாரில் பிறந்தான், புகாரில் இறந்தான். அருமையான வரி. புகார்னா பூம்புகார்ல பிறந்தவன், புகார்ல இறந்தானா ஒருத்தன் கொடுத்த கம்ப்ளைண்ட், இவன் சிலம்பை திருடி விட்டான் என்று அந்த பொற்கொள்ளன் சொன்னதால் அந்த புகாரில் இறந்தான். அது அற்புதமான ஒரு ஹைக்கூ கவிதை அல்லவா? 6 அதை பற்றி எழுதுகின்ற போது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நீர் எழுதுகின்ற ஒரு வரி கவிதை 6. என்ன அற்புதம் பாருங்க, என்ன ஒரு சிந்தனை. அதெல்லாம் ஹைக்கூயா, திரைப்பட பாடல் அல்ல. இன்னொரு விஷயம், இங்கே ஹைக்கூ கவிதைகள் மற்ற கவிதைகள் எல்லாம் இலக்கியத்தில் வந்து விடுகின்றன. இலக்கியம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். அது என்றைக்கு தொடங்கியது? கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. காமஞ்சான்ற கடைக்கோட்காலை ஏமஞ்சான்ற மக்களோடு துவந்தி அறம்பூரி சுற்றமுடு கிழவனும் கிழத்தையும் சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே என்று தொல்காப்பியம் கிமு 5ஆம் நூற்றாண்டு. பல அறிஞர்கள், தமிழறிஞர்கள் தொல்காப்பியத்தினுடைய காலத்தை சொல்லுகின்ற போது கிமு 5 என்கிறார்கள். கிறிஸ்து பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு தமிழன் இங்கு பிறந்து எப்படி வாழ வேண்டும், வாழ வேண்டிய நெறிமுறைப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த சிந்தனை நமக்கு தருகிறான் என்றால் இந்த இலக்கியங்கள். அதற்கு பிறகு சங்க இலக்கியங்கள், நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் எத்தும் கலியோடு அகம் புறமண இத்திரத்த 8 தொகை என்கின்ற 8 தொகை நூல்கள், முருகு பொருணர் பாணிரண்டும் இல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல்வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தோடு 10 என்கின்ற 10 பாட்டு, 4 அடி 4 மணி 440 5 முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூல மின்னிலைய காஞ்சியுடன் 7 என்பளவும் கை நிலைவாம் கீழ்கணக்கு என்கின்ற 18 கீழ்கணக்கு நூல்கள், மேல்கணக்கு நூல்கள் 18, கீழ்கணக்கு நூல்கள் 18 ஆகும். இந்த 36 இலக்கியம் என்பது தமிழருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சொத்து, மிகச்சிறந்த கருத்து பெட்டகம். ஆக அதுல சொல்லாத வரிகளே இல்லை, சொல்லாத செய்திகளும் இல்லை. அதெல்லாம் புரிஞ்சுக்காம இங்க வந்து இந்த இனியவன் ஏதோ பேசிட்டு போயிருக்கிறார், கைத்தட்டல் வாங்குவதற்காக பேசிட்டு போயிருக்கிறார். உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் ஏவதாயினும் இனிது என தமிழர் உண்டலும் இல்லரே. அமுதமே கிடைத்தாலும் தமிழர்கள் தான் மட்டும் வைத்து உண்ண மாட்டார்களா? அடுத்தவனுக்கு பகிர்ந்து கொடுத்து உண்ணக்கூடியவர்கள். தமக்கென முயலால் நோண்டால் பிறர்க்கென முயலினர் உண்மையான என்கின்ற சங்க இலக்கிய வரிகள், அதற்கு ஈடான வரிகள் உண்டா? நினைச்சு பாரியா, சும்மா வாயில வந்துதான் பேசுறீங்க. இன்றால் பசிகான்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. திருக்குறள். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாய் வேத பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதரும் உள்ளுதரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று திருவள்ளுவ மாலை சொல்லும். அது ஓதற்கு எளிது, ஆனால் உணர்வதற்கு கடைபிடித்தற்கு ரொம்ப கஷ்டம், அரிது என்கிறார் அந்த திருவள்ளுவ மாலையிலே ஒரு புலவர். அப்படிப்பட்ட அந்த திருக்குறள் ஈன்றால் பசிகான்பாலாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் முனை. நம்மை பெற்ற தாய் பசியோடு இருந்தாலும் கூட தீவினைகள் செய்யக்கூடாது, யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது, உண்மைக்கு மாறாக நடக்கக்கூடாது என்கின்ற உயர்ந்த சிந்தனையை, வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய சிந்தனையை நமக்கு திருக்குறள் தருகிறது. அப்படி சங்க இலக்கியங்கள், அதற்கு பிறகு வந்த பக்தி இலக்கியங்கள், 50 காப்பியங்கள், சிலப்பதிகாரத்தை பற்றி சொன்னார். ஒண்ணுதான் சொன்னீங்க நீங்க, என்ன ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டம். அது வந்து கோவலன் சென்ற பிறவியிலே தவறு செய்து விடுகிறான். அதை நீங்க படிக்கணும் சிலப்பதிகாரத்தை. அதுல என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒற்றன் ஒருவன் வருகிறான் வெளிநாட்டில் இருந்து, அதை வியாபாரம் செய்ய வருகிறான். இவன் ஒற்றன் என்று அவனை அரசனிடம் புகார் சொல்லி அவன் சாவுக்கு காரணமாக ஆகிவிடுகிறான் போன பிறவியில. அதனுடைய நீட்சி தான் அடுத்த பிறவியில அவன் கொல்லப்படுகிறான். இதுதான் கதை. ஊழ்வினை உறுத்து வந்து ஊழ் என்கின்ற ஒரு அதிகாரமே யார் செஞ்சிருக்கிறார்? திருவள்ளுவர் திருக்குறளை செஞ்சிருக்கிறார். ஊழில் பெருவழி யார் உள்ளர் யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். அருமையான திருக்குறள். இந்த ஊழை விட இந்த விதி
அதை விட பெரிய வலிது எதுவுமே இருக்க முடியாது. ஏனென்றால் எது வந்தாலும் அதை முந்திக் கொண்டு விதி வரும் என்பது உலக நியதி. அதுதான் சிலப்பதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இப்படிலாம் ஒரு டாக்டர்கிட்ட வைத்தியம் பார்க்க போனோம்னா மருந்து மாத்திரம் இல்ல, 4 இலக்கியத்தை பேசியே நோயை குணப்படுத்தி விடுவார். அப்படிப்பட்ட ஆற்றல். அதே ஐயா ஒரு விளக்கத்துக்கு ஒரு பாட்டுக்கு விளக்கம் சொன்னாரு. நீங்களும் நிறைய பாட்டெல்லாம் சொன்னீங்க. நானும் 2-3 பாட்டை எழுதி வந்தேன். இதுக்கு என்னத்த விளக்கம் நீ சொல்ல போறீங்க? நான் இப்ப அடுத்து வர பிரதேசம் தான் சொல்லணும். சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா, நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா. அதுக்கு அவர் பாடுவாரு. சின்ன வீடும் வேணாண்டி, பெரிய வீடும் வேணாண்டி, வேலை செஞ்சு பொழைக்கிறண்டி பாவம்மா, அதுக்கு கூட வேட்டு வச்சா நாயம்மா. அதுக்கு திரும்பி அவர் சொல்லுவா, சின்ன வீடா இருந்தா நீ அப்ப வரலாம், பெரிய வீடா இருந்தா நீ எப்போதுமே வரலாம். என்னையா இது? சின்ன வீடு பெரிய வீடு என்னையா வீடு இது? இந்த காலத்து இளைஞர்கள் இதை கேட்டுட்டு நல்வழிக்கு போவான்னு சொல்றது எப்படியாது? இந்த ஓலை கொட்டாய்க்கு நீ ஏகப்பட்ட விளக்கத்தை கொடுத்துட்டீங்க. தமிழை கொள்ற நிறைய பாடல்கள் எங்க நல்ல தமிழை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்ற இலக்கியத்தை பேசிய இந்த மண்ணில ஊதா 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 கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ரிப்பனுக்கு அப்பனை போட்டான். இது ரைமிங். அது நீ சொல்லடி அவனுக்கு நான் எல்லாம் போடணும். அப்புறம் ரோஜா ரோஜா கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி? பொம்மிக்கு மம்மிய போட்டான். இதுல என்னையா இருக்கு? இவ்வளவு இலக்கிய பாடல்களை பேசிய டாக்டரிடமிருந்து இப்படி ஒரு ரோஜா கலர் ரிப்பனா? ஐயா இன்னொரு சமீபத்துல ஓஹோன்னு இந்த பாட்டு எங்க பார்த்தாலும் கேட்டுச்சு. ஏய் என் கோலி சோடாவே, என் கறி குழம்பே, உன் குட்டி பப்பின்னா டேக் மீ அப்படின்றான். அவன் சொல்றான் அதுக்கு, ஏய் என் சில்லுக்கு சட்டை, நீ வெயிட்டு கட்ட. ஐயோ நம்ம கலாச்சாரம் எங்கேயா போச்சு? இந்த நாகரிகம் பண்பாடு. தமிழர் என்று சொன்னாலே உயர்ந்த பண்பு, உயர்ந்த நாகரிகம், கலாச்சாரம். இமயத்தில் இருக்கக்கூடிய நம்மை எங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இந்த சினிமா பாடல்கள். நான் பள்ளியில் படித்த பாடல்லாம் இன்னும் ஞாபகமா இருக்குங்க. சங்கரருக்கு மாறுதலை, சண்முகருக்கு மாறுதலை, ஐங்கரருக்கு மாறுதலை ஆனவே சங்கை பிடித்தோர்க்கு மாறுதலை, பித்தா நின் பாதம் படிந்தோர்க்கும் மாறுதலை பார். காலமேக புலவர் அற்புதமான சிலடை பாட்டு. என்ன சொல்றாருன்னா, சிவபெருமானுக்கு மாறுதலை, தலை வித்தியாசமானது. ஏன்னா அதுல கங்கையாறு இருக்கிறது, அது வித்தியாசமான சடைமுடியோடு இருக்கின்ற, அதில் நிலவு இருக்கின்றது. யார் தலையிலும் அப்படி கிடையாது. சங்கரருக்கு மாறுதலை. சண்முகர்னா முருகன், அவருக்கு மாறுதலை. 6 தலைகள் 6 முகம், அதனால சண்முகருக்கு மாறுதலை. ஐங்கரன்னா பிள்ளையார், அவருக்கு மாறுதலை, அது யானையோட முகம். சங்கை பிடித்தோர் திருமால், அவனுக்கு மாறுதலை. ஏன்? அந்த காவிரி கொள்ளிடத்து நடுவிலே தலையணிலே பாம்பனையிலே படுத்திருக்கக்கூடிய அவருக்கு மாறுதலை சொல்லிவிட்டு, நின் பாதம் பிடித்தோர்க்கும் மாறுதலை பார். உன்னை சரணடைந்தவர்களுக்கு நீ மாறுதலை தருகிறாய், அவர்களுடைய துன்பத்தை நீக்கி அவருக்கு இன்பத்தை தருகிறாய் என்கின்ற உயர்ந்த சிந்தனையை பக்தி வெள்ளத்திலே நம்மை ஆழ்த்தக்கூடிய, அதெல்லாம் அற்புதமான பாட்டு இல்லையா? செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானை வேங்கடவா, உன் கோயில் வாசலில் அடியாரும் வானவரும் அரம்பயரும் இடந்து இயம்பும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. என்ன மாதிரியா ஆழ்வார்கள் போடிறாங்க. அப்படியே பக்தி வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்ற போது என்ன கேட்கிறாரு தெரியுமா அந்த ஆழ்வாரு? ஐயா அந்த திருமால் நெடுவான பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா என்ன செய்யணும்? அங்க இருக்கக்கூடிய அந்த படியா நான் கிடக்கணும். அதுதான் பின்னாடி வந்த பாட்டுல, நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதி சோலையில் மரமாவே. இத பின்னால வந்த அந்த பக்தி பாடலுக்கு முன்னோடியாக இருந்தது குலசேகர ஆழ்வாருடைய பாடல். நிறைய மாதிரி சொல்லலாம். துப்புடையாரை அடைவதுதான் சோர்விடத்து துணை ஆவரென்றை ஒப்புகளை நாயிலும் நின்னடைந்த ஆணைக்கு நீ அருள் செய்தமையாய். எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அப்போது ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. என்ன தமிழ் பாருங்க, ஆழ்வார்கள் தமிழ். அப்படியே பெரிய ஆழ்வார் பாட்டுக்கு என்ன சொல்றேன்னா, கடைசி காலத்துல சங்கரா சங்கரான்னு பேசுறேன். என்னடா போகுது? கோமா ஸ்டேஜ் எய்ப்புனா அந்த கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா என்ன, பாலை ஊற்றுவான் நம்பால். ஏன்னா இழுத்துக்கிட்டே கிடக்குறான், எப்போ முடியும்னு தெரியாது. அது பாலை ஊற்றுனா நேராக முழுக முடியாது, நேராக லங்ஸில் போயிடும். அவ்வளோதான் நிமோனியா. அது ஆஸ்பிரேஷன் நிமோனியா நம்ம முடிச்சுடுவான், கதையை முடிச்சுடுவான்.
அப்ப எய்ப்பு என்னை வந்து நடியும் போது அப்போது உன்னை நான் நினைக்க முடியாது, சொல்ல முடியாது, ஓம் நமோ நாராயண சொல்ல முடியாது, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். என்ன இதுல கருத்துனா, நான் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கும் போது, உடல் நலம் நன்றாக இருக்கும் போதே பிறருக்கு உதவி செய்து வாழ வேண்டும், பிறர் போற்றும்படி பிறர் மெச்சும்படி வாழ வேண்டும். இன்னொரு விஷயத்தை நாங்க சொல்ல ஆசைப்படுறேன், நிறைய சொல்லலாம் நடுவர் அவர்களே. என்ன இதுல விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த இலக்கியத்திலிருந்து தான் நிறைய திரைப்பட பாடல்களை காப்பியடிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி போடுங்க. பருகிய நோக்கெனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் உள்ளம் நீர்த்தலால் வரிசிலை எண்ணலும் வாட்கண் நங்கை ஒருவரை ஒருவர் மாரிப்புக்கு இதயம் எழுதினார். இது ஒரு கம்பராமாயண பாடல். இதை நம்மால் மாற்றி எழுதியிருப்பான், அற்புதமா மாத்தி. நலம் நலம் வரியாவல், அது அடுத்த வரி, நீ இங்கு சுகமே நான் அங்கு சுகமா. எப்படி மாரிப்புக்கு அவளுடைய இது இவனுக்கு வந்துருச்சு, இவனுடைய இது அங்க போயிடுச்சு. அது மாதிரி நான் அங்க வந்துட்டேன், நீ இங்க வந்துட்ட, நீ தான் நானு நான் தான் நீங்கிற பொருள்ல வந்திருக்கா இல்லையா திரைப்பட பாடல். அதே போல இந்த இப்பிறருக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடை நீங்கின்ற கம்பராமாயண வரிகளை எடுத்துதான் கண்ணதாசன் வசந்த மாளிகையில உன்னையல்லால் ஒரு பெண்ணை நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன், உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, ஒரு மாணிவைதான் கண்ணே, தயக்கம் என்ன, இன்ப சலனம் என்ன, அன்பு காணிக்கைதான் கண்ணே, கற்பனையில் வரும் கனவுகளில். என்ன பாட்டியா சிவாஜி கணேசன் அப்படி பார்க்கிற பார்வைய, அந்த வாணிஸ்ரீ நடக்கிற நடைய ஒரு 25 தடவை பார்த்திருப்பேன் அந்த வசந்த மாளிகைங்கிற படத்தை. இப்ப திரும்ப வந்து ரீமிக்ஸ் பண்ணி அந்த படம் வந்திருக்கு. இப்போ ஹவுஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய ஸ்டைலுக்கு பக்கத்துல வேற யாரும் இனிமே நிற்க முடியாது. அதே மாதிரி இப்போ நதியின் பிழை என்று நறும்புணரின் மீன் ஒரு கம்பராமாயண பாட்டு வந்துருக்கு. அதை தியாகம் படத்துல போடுவாரு. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாருமா, பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். அந்த வரி எங்க எடுத்திருக்காங்கன்னா கம்பராமாயணம் வரி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி அத்தம் வாழும் அகத்து மட்டை விழி அம்பொழுகே மெத்திய மாதர் வீதி மட்டை தலை கைமேல் வைத்து விம்மி மிம்மி அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டை பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணியமே. பட்டினத்தார் எங்க ஊர் திருவண்ணாட்டுல உலா வந்தவர் பட்டினத்து அடிகள், அவர் பாடினாரு. அது மாதிரி கட்டி அழும் மனைவியும் பெண்டிரும் காலத்தச்சன் வெட்டி முறிக்கும் மரம் போல சரீரத்தை வீட்டி விட்டால் கொட்டி முழைக்கி அழுவார், மயானத்திற்கு அப்பால் எட்டி அடி வைப்பாரோ இறைவா கச்சியேகம்பனே. அற்புதமான பாட்டுங்க. இந்த சிந்தனையை உள்வாங்கிதான் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இது மாதிரி நிறைய சொல்லலாம். யான் நோக்குங்கள் நிலம் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் இல்லையா. இவ்வளோ புத்தகம் இருக்க, இது எல்லாம் ஏதோ திரை சம்பந்தமா எத்தனை புத்தகங்கள் அதுல இருக்க போது 1 2 ஏதாவது இருக்கும். அதுவும் இலக்கியத்தோடு தொடர்புடைய புத்தகங்களாக தான் இருக்கும். நீ இனியா நீ இன்னொரு புத்தகத்தை வந்து போட்டீங்கன்னா இந்த வருங்கால தலைமுறை ஒரு வழி ஆயிடுவான். ஏற்கனவே லூஸ் மோஷன் வந்தது இல்ல, ஏற்கனவே லூசு பிடிச்ச மாதிரி கீழ்த்துமா சுத்திட்டு இருக்கானோ என்னமோ இப்படி ஏற்றி ஒரு வெட்டி வெட்டுறான், மேல மட்டும் இப்படி வச்சிருக்கான். அது மஷ்ரூம் மாதிரி இருக்கு. மஷ்ரூம் அது என்னையா புளியோவா எங்கேயோ போயிட்டு இருக்கான், அவன் நீ கெடுத்து விடாதையா நடுவர் அவர்களே. ஆகவே இந்த இலக்கிய வரலாறு என்பது சினிமா 100 வருஷம் தாங்க, 100 வருஷம் தான். இன்னும் சொல்ல போனா 1931 தான் சினிமாவே முதல்ல பேசும் படமே காளிதாஸ் வந்திருக்கு. 31 ஒரு 100 ஆண்டுகளுக்கு உள்ளதான் சினிமா. அதுக்குள்ள எல்லாம் அடங்கி போச்சு. சின்ன ஒரு ஃபீல்டு தான் அது சினிமாங்கிறது. இலக்கியம் என்பது அது வானத்தை போல அறிவை விரிவிசை அகண்டமாக்கு விசால பார்வையால் வீழ்கு மக்களை. ஒரே ஒரு திரைப்பட பாடல்கள் சொல்லுவாங்க, அறிவுக்கு வணங்கு வள்ளுவரை போல், அன்புக்கு இணங்கு வள்ளலாரை போல், கவிதைகள் வழங்கு பாரதியை போல், மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல். அந்த மேடையிலே அறிஞர் அண்ணா முழங்குகிறார் என்றால் அது திருவாசகம் கூட வரும். திருவாசகம் வரும்.
அது தேவாரம் கூட வரும், திருமூல திருமந்திரம் வரும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறது அண்ணா சொன்னதா பல பேர் சொல்லுவாங்க. அல்ல, திருமூல திருமந்திரத்திலிருந்து எடுத்தது. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானுமே என்கின்ற ஒரு திருமந்திரம் இருக்கிறது. அதனால் நன்றாக படித்தவர்களால் தான் அறிஞர்களாக ஆக முடியும். வரலாற்று சிறப்புமிக்க இந்த பட்டிமன்றத்திலே நடுவர் அவர்களே, நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு நம்முடைய தமிழை உயர்த்துவதாக இருக்க வேண்டும், தமிழுக்கு பெருமை செய்வதாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். அருமையா பேசினார். எல்லாம் காப்பி அடிச்சிருக்காங்கன்ட்டு ஒரு குற்றச்சாட்டை கொண்டு போயிருக்காரு. குலசேகர ஆழ்வாருடைய பாட்டை பார்த்துட்டு தான் கண்ணதான் இது முருகனுடைய பக்தி பாட்டே எழுதினாங்கன்னு புது ஆங்கிளில் கொண்டு போனார். குலசேகர ஆழ்வாருடைய பாட்டை பார்த்துட்டு தான் டி.எம். சௌந்தரராஜனுக்கு அந்த பாட்டு எழுதினாங்க. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், வெறும் மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் காப்பி அடிச்சிருக்காங்க. இதை மட்டுமா காப்பி அடிச்சாங்க? திருக்குறள்ல இருந்து கண்ணதாசன் என்ன பாட்டு தெரியுமா? அது உள்ள கழித்தலும் காமம் மகிழ்தலும் கல்லுக்கில் காமத்திற்கு உண்டுன்னார். நம்ம போடுற தண்ணியை விட அந்த காமத்தில் இருக்கக்கூடிய சுகம் எக்கச்சக்கம்டான்னார். அதை உண்மையிலே அனுபவிச்சவன் தண்ணி போடவே மாட்டான். அதை உண்மையிலேயே மனைவியிட இருக்கக்கூடிய அந்த உண்மையான இல்லற இன்பத்தை அனுபவிப்பவர்கள் கண்டிப்பாக போதையின் பாதைக்கு போக மாட்டான். அதுல ஃபெயிலியர் ஆனவன் தான் அங்க போறேன். இத கண்ணதாசன் எழுதியிருப்பார் சங்கே முழங்கு படத்துல. சிலர் குடிப்பது போலே நடிப்பார், சிலர் நடிப்பது போலே குடிப்பார், சிலர் பாட்டில் மயங்குவார், சிலர் பாட்டிலில் மயங்குவார். காதலில் போதை இல்லையோ, கருணையில் போதை இல்லையோ, பிள்ளை மழலையில் போதை இல்லையோ, அந்த பேசும் மழலையை ரசிக்க தெரியாதவன் தான் தண்ணி போடுவான். காதலின் அருமையை தெரியாதவன் தான் தண்ணி போடுவான். பிறருக்கு உதவி செய்யும் போது ஏற்படக்கூடிய அந்த போதை இருக்கு பார்த்தீங்களா, அதை அனுபவித்தவன் எந்த காரணத்திற்கும் மது போதைக்கு போக மாட்டான்னு கண்ணதாசன் காப்பி அடிச்சிருக்காங்கன்ட்டு ஒரு குற்றச்சாட்டை கொண்டு போயிட்டார். அற்புதமான குற்றச்சாட்டு. இனி திரைப்பட பாடலை நிறைவு செய்யணும். அவருடைய பேச்சுக்கு நான் ரசிகன். அப்பனா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிறேங்க. அவரு பெரிய ஏன்னா பேராசிரியர்ல இலக்கியம்லாம் கரைச்சு குடிச்சிட்டு ஏதோ பேச போறாருன்னா தமிழ் தாய் வாழ்த்து சொல்லிட்டு அப்புறம் ஒரு போடு போட்டாரு. நான் அப்படியே அந்த மைக் ஸ்பீக்கர்ல இருந்து வர்ற சவுண்டை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா ஒரு இலக்கியத்தை எடுத்து விட்டார். என்ன இலக்கியம்னா, எழுதியபடிதான் நடக்கும் எல்லாம் விதிவசம் என்பதை விட்டுவிடு. எப்படி நீங்க என்ன கைதட்டணும் அப்படி சொன்னார். இளமையும் தோள்களில் இருக்கும் போதே எது நிஜம் என்பதை சுட்டுவிடு. இது திரைப்பட பாட்டு உங்களுக்கு புரியலையா ஐயா? அது திரைப்படத்தில் வந்த பாட்டு. அவர் இலக்கியம் மாதிரியே சொல்றாரு. அது உங்களுக்கு தெரியுதுல்ல, அந்த எரிமலை எப்படி பொறுக்கும் நம் நெருப்புக்கு இன்னுமா ஊர், அதுல வர்ற பாட்டு. இளமை எழுதியபடிதான் நடக்கும் எல்லாம் விதிவசம் என்பதை விட்டுவிடு. இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே எது நிஜம் என்பதை சுட்டுவிடு. இது திரைப்பட பாட்டு ஐயா. அதாவது அவரு சுட்டு விடுன்னு சொன்னதை இவர் சுட்டாரு பாருங்க. சினிமா பாட்டை ஒரு டைப்பா சொன்னோம்னா அது கவிதை மாதிரியே மாறிடும். பார்த்திருக்கீங்களா? கொடுப்பவன் தானே மேல் ஜாதி, கொடுக்காதவனே கீழ் ஜாதி, படைத்தவன் பெயரால் ஜாதி வைத்தான், பாழாய் போன இந்த பூமியிலே அப்படின்னா எந்த கவிஞர் அதை எழுதினாரு அப்படின்னு நினைச்சா கடைசி பார்த்தா அது சினிமா பாட்டு. அப்படி சில பேர் சொல்லி அதை ஏதோ இலக்கிய பாட்டு மாதிரி மாற்றி விட்டுருவாங்க. அந்த வேலையை விஜயகுமார் தெளிவா பார்த்திருக்காரு. மாட்டிக்கிட்டாரா? இல்ல டாக்டர் வேற என்ன பதில் சொல்ல சொன்னாரு. நான் ரொம்ப மரியாதைக்குரிய டாக்டர் அவரே. நான் அது வேற எனக்கு சங்கடமா வேற இருக்கு. சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா, இது என்ன கேட்டாரு. நீங்க சென்னையில வாழ்றீங்க, போய் அந்த பக்கம் போய் பாருங்க. காலையில சித்தாள் வேலைக்கு நிக்கிற ஆளுகளை மேஸ்திரி செலக்ட் பண்ணி கூப்பிடுவாங்க. அப்படின்னு சித்தாளை கூப்பிடுறாங்க. சித்தாளை கூப்பிடையில சித்தா மேஸ்திரி கிட்ட கேட்குது, சின்ன வீடா பெரிய வீடா?
சின்ன வீடா இருந்தா கட்டுறவன்கிட்ட காசு இருக்காது, அப்பப்பதான் வேலை இருக்கும். பெரிய வீடு அபார்ட்மெண்டா இருந்தா டெய்லி வேலை இருக்கும். உனக்கு எந்த வசதி எப்படி போறேன்னு கேட்க. அப்புறம் என்ன டாக்டர் சொல்றாரு, அந்த ராமாயண பாட்டை இப்ப அந்த பாட்டு அப்படியே அவர் சொன்னோன்னா கை தட்டினீங்களே, அந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். தெரியாது. ஏன்னா அவர் மாதிரி 2 பேர் படிக்கலாம், அவ்வளவுதான். எல்லாரும் ராமாயணத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? புத்தகத்தை வச்சு மனப்பாடம் பண்ண முடியுமா? அன்னத்தை தொட்ட கைகளினான் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன், கண்ணத்தீருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது வருந்தாமல் விடமாட்டேன், உன்னை எல்லாள் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன், என் உள்ளம் இருப்பது உன்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். தலைப்பு என்ன? வாழ்க்கைக்கு வழிகாட்டுறது. படித்தவர்களுக்கு வழிகாட்டுறதா? வாழ்க்கை எல்லாருக்கும் தானே வாழ்க்கை. சித்தாளுக்கு வாழ்க்கை இருக்கு, ஏழை எளியவர்களுக்கு இருக்கு, பாமரனுக்கு வாழ்க்கை இருக்கு. கம்பராமாயணத்தை எத்தனை பேர் படிக்க முடியும்? ஒரு கூலி வேலை செய்யற சித்தாள்கிட்ட போய் உன்பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண்பெரும் வருகை என்னும் வாய்மை, லியோனிக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிருச்சு உளறிக்கிட்டு இருக்காரு அப்படின்பாங்க. அதுகள் லெவல்ல நம்ம இறங்கி மேட்டரை கொண்டு போகணும். இப்ப இங்க புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிறதுலே பாருங்க, 100 பேர் இருந்தாங்கன்னா அதுல 100 பேர்ல 25 பேர் சினிமா துறை சம்பந்தப்பட்ட இளைஞர்களா தான் இருப்பாங்க. அவங்க புத்தகம் வாங்குறாங்க, இலக்கியத்தை வாங்கி படிக்கிறான், படிச்சுட்டு மக்களுக்கு ஏற்றது மாதிரி அதை கொடுத்து மாற்றி கொடுக்குறான். அதான் வழி போய் சேருது. அவன் மாற்றான்ல. இப்ப நான் ஒரு சொல்றேன், அப்துல் ரஹ்மானை போய் கேட்டாங்க, நிலை சேர்ந்தா இருக்கா தெரியும். அப்துல் ரஹ்மானை போய் ஏன் திரைப்பட பாட்டு எழுதலையான்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு ரொம்ப உதாரணம், சூப்பரான உதாரணம் சொல்றாரு. அம்மி கொத்துவதற்கு சிற்பி எதற்கு அப்படின்னாரு. அவர் நல்ல கவிஞர், உண்மையிலே நல்ல கவிஞர். இப்ப நான் அவர் கவிதை ஒண்ணு சொல்றேன், எத்தனை பேர் படிச்சிருக்கேன்னு பார்ப்போம். உன்னுள் இருக்கும் சூடு ஆறிவிடக்கூடாது. நல்ல கவிதை. உன்னுள் இருக்கும் சூடு நல்ல கவிதை. உன்னுள் இருக்கும் சூடு ஆறிவிடக்கூடாது, அது ஆறினால் நீ சாம்பலாகி விடுவாய், அதுவும் மரணத்துக்கு சமம்தான். எரி, பற்றி எரி, நீ எரியும் போது வெப்பம் மட்டும் வெளிவருவதில்லை, வெளிச்சமும் தான் அப்படின்னு எழுதிப்பார். இந்த கவிதை இப்ப உங்களுக்கே புரியல இல்ல? இப்ப நான் திரைப்பட பாட்டா சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இதை எப்படி எளிமையா மாத்திட்டாங்க. அவர் எழுத மாட்டேன்ட்டாரு, அவரை எடுத்ததை எழுதி இப்படி எழுதிட வேண்டானே. பத்தி குச்சி பத்தி காதுடா, யாரும் வந்து ஒரசுற வரையில வம்பு தும்பு வச்சுக்காதடா, யாரும் ஒன்ன குசுப்புற வரையில ஈர்க்குச்சியாய் இல்லாமல் நீ தீக்குச்சியாயிருடா, உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தால் உன் வாழ்வில் வெளிச்சம் வரும். பத்தி குச்சி பத்திக்காதுடா, யாரும் வந்து ஒரசுற வரையில வம்பு தும்பு வச்சுக்காதடா, யாரும் ஒன்ன குசுப்பு. இன்னொரு கருங்க, இப்ப நீங்க வந்தீங்கன்னாவே நடுவரா வரீங்கன்னா இவ்வளவு கூட்டம் வருது ஏன்? 4 கருத்து கேட்போம், 4 பாட்டு கேட்போம், நல்லா சிரிப்போம். அதானே? நீங்க பாமரனுக்கும் பட்டிமன்றத்தை கொண்டு சேர்த்தவர் நடுவர் நீங்க. இப்ப சிரிப்புக்கு திருக்குறள் ஒன்று சொல்லியிருக்காங்க. எத்தனை பேருக்கு இந்த குறள் தெரியும்? நகல் வல்லார் அல்லாருக்கு மாயிரு ஞாலமும் பகலுமாற்பட்டன்று இரு. என்னன்னா கலகலப்பா சிரிச்சு இருந்தீங்கன்னா நீ மனுஷன் இருக்கிறேன்னு அர்த்தம். இல்லைன்னா உனக்கு இரவு பகல் 2 ஒண்ணு தாண்டா, இருட்டிலே இருக்காத அர்த்தம் அப்படின்றாரு. இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். இப்ப குறளை படிக்க முடியுமா? இப்ப திரைப்பட பாட்டு, சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு, வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு, வேறு ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு, இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு, இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு, இது அடங்கி நடப்பவனின் அசட்டு சிரிப்பு, இது சங்கீத சிரிப்பு. எத்தனை சிரிப்பு! ஆனா இவ்வளவு நேரம் நாங்க பேசிட்டு இருக்கோம்,
இந்த கூட்டத்தில் இன்னும் 2 பேர் சிரிக்கவே இல்லை. நான் உண்மையிலே அந்த குரூப்புகளை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறேன். எப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ உண்மையிலே. நான் அவங்கள பத்தி கூட கவலைப்படல, அவங்களோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா ஆளை யோசனை பண்ணி பாருங்க. அவங்களுக்கு பிள்ளைகள பிறந்தவனை என்ன பாடுபடுத்திட்டு இருப்பாங்க. உண்மையிலே 2 பேர் அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நேரம். உண்மையிலே நம்ம என்எஸ்கே மட்டும்தான் அந்த சிரிப்பை பத்தி அப்படி பாடினார். அப்படி சிரிப்பை பத்தி எத்தனை பாட்டு. அடடா, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. வாலி. சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்க்க சிரிப்பு வருது. சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. ராரரி. சந்திரபாபு பாடிட்டே இருக்கலாம், அவருக்கு நேரம் போயிடும். ஒரு நாளேனும் கவலை எல்லாம் சிரிக்க மறந்தாய் மானிடன். இப்ப நீங்க இப்ப பாருங்க, ஒரு பாட்டு இந்த சொன்னோனே பாட்டை யாரு ரசிச்சது தெரியுமா? இந்தியாவுடைய முதல் ஜனாதிபதி சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஒரு நடிகர்கள் பட்டாளம் பூரா அந்த சைனா வாரில் பாதிக்கப்பட்ட வீரர்களுக்கு கலை நிகழ்ச்சி நடத்த போயிருக்காங்க. சிவாஜி கணேசன், பத்மினி எல்லாம் போயிருக்காங்க, சந்திரபாபு போயிருக்காரு. அப்போ எல்லாருக்கும் ஒரு விருந்து கொடுத்துருக்காரு டாக்டர் ராதாகிருஷ்ணன். அப்போ ராதாகிருஷ்ணன் சந்திரபாபை பார்த்து இந்த பாட்டை பாடுங்கன்னு இருக்காரு. உடனே பிறக்கும் போதும் அழுகின்றாய் அப்படின்னு பாடிட்டு, டேய் அற்புதமான ரசிகண்டா அப்படின்ட்டு ஜனாதிபதி மடியில் போய் உட்காந்து கன்னத்தை பிடிச்சு அப்படின்னு முத்தம் கொடுத்துட்டாரு. ஜனாதிபதி மடியில் உட்காந்து பக்கத்தில் இருக்கவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு இறக்கி விட போயிருக்காங்க. ஜனாதிபதி சொல்லியிருக்காரு, அந்த கலைஞன் மடியில் உட்காந்துருக்கேன். ஒரு கலைஞனை மடியில் ஏந்துகிற பாக்கியம் ஒரு குடியரசுத் தலைவருக்கு கிடைச்சிருக்குன்னா இதுக்கு மேலே வேற என்னையா எனக்கு பாக்கியம் கிடைக்கணும்னு ஒரு குடியரசுத் தலைவர் ஒரு கலைஞனை மடியில் உட்கார வச்சிருந்தாருன்னா அது ஜேபி சந்திரபாபு என்ற அந்த அற்புதமான கலைஞனை தான். ஒருத்தர் எவ்வளவு சோகமா, யாருக்கு யார் வீட்டில் யார் இறந்தாலும் சோகம் தான். ஆனா இந்த வாழ்க்கையை கடந்து போறதுக்கு, அந்த சோகத்தை கடந்து போறதுக்கு அந்த ஒரு பாட்டு போதுமே. வந்தது தெரியும் போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது. வாழ்க்கை என்பது வியாபாரம், அதில் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும். போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? எப்படிக்கா நம்மளை தேடி எந்திரிச்சு போ தம்பி, எந்திரி போ, போயிட்டே அவ்வளவுதான் முடிஞ்சு. எவ்வளவு இதா சொல்ல முடியுது? வாழ்க்கையை எப்படி தானே கடக்க முடியும்? இதுக்கு போய் நீங்க பாட்டை படிக்க முடியுமா? என்ன பண்ண முடியும்? சிக்கல்கள் இருக்கும். இப்ப பாரதியார் பாட்டு நீங்களே பேராசிரியர் இருக்காரு, நிற்பதுவே நடப்பதுவே. இந்த பாட்டு உங்களுக்கு எப்ப தெரியும்? நான் நேர்மையா கேட்கிறேன். எல்லாரும் பாரதியார் பாரதியார் எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அவரும் பாட்டு எழுதி பார்த்தார். மாட்டை அடித்து வசக்கி தொழுவீனில் வாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்து வீட்டில் எம்மிடம் காட்ட வந்தார், அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி. பெண்களோட சுதந்திரம், பெண்கள் வெளியில ஒரு தென்றல் புயலாகி வருதே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. அப்படியே கண்ணாடியை மாட்டிக்கிட்டு ரேவதி வந்தாங்கன்னா முடிஞ்சு. மாற்றம் நடக்குதுல்ல. இது திரைப்படத்தில் சொல்லும் போது தானே போய் சேருது. யோசிச்சு பாருங்க. பாரதியார் பாட்டு நிற்பதுவே நடப்பதுவே, யார் பாட்டு வந்த பிறகு தானே தெரியுது, பல பேருக்கு அதானே தெரியுது. நீங்களே நடுவர் ஃபர்ஸ்ட் தொடங்கிலே ஒரு பாட்டு பாடுனீங்க. நல்ல வேலை திரைப்படத்தில் வச்சாங்க பாரதிதாசன் பாட்டை, இல்லைன்னா அதுவும் தெரிஞ்சிருக்காது நமக்கு. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, இல்லாட்டி ஏதாவது சொல்லியிருக்கோம். எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? டாக்டர் மாதிரி ஆளுங்க படிச்சுட்டு, அவர் படிக்கிறதுக்குன்னே பிறந்தவர்கள்.
டாக்டருக்கும் படிச்சு இலக்கியமும் படிச்சு இப்படி ஒரு வைத்தியம் இப்படி ஒரு வைத்தியம் பெரிய விஷயம் இல்ல. நம்ம வந்து கம்பராமாயணத்தை சொல்லச்சுன்னா தட்டா பேக்க தட்டா பேக்க எதுக்கு அதெல்லாம் எப்படி சிரமப்படுகிட்டு பாட்டு இருக்கு எடுத்துட்டு போயிடுவோம் அப்படி அவ்வளவுதானே லைஃப் கடந்து போறது தானே. இப்போ பாருங்க எவ்வளவு திரைப்பட பாடல் நான் சொல்லலாம் நேரம் இல்லை. ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும் ஏரோடும் என்றும் நம்ம தேரோடும் யாரோடும் வேடம் இல்லை போராடும் எண்ணம் இல்லை ஊரோடு சேர்ந்துண்ணலாம். எப்படி இதை சொல்ல முடியுமா? எப்படிங்க ஆறு ஓடணும் அதுல நீர் ஓடணும் சும்மா இல்லை. அவங்க சொன்னார்ல ஆறு மட்டும் ஓடக்கூடாது ஆறுல நீர் ஓடணும் அது ரொம்ப முக்கியம். நீர் ஓடினா தான் ஏர் ஓடுமா பட்டியல பாருங்க. ஆறு ஓடணும் நீர் ஓடணும் ஏர் ஓடணும் தேர் ஓடணும் பிரச்சனை இல்லை. நாட்டு நல்லா இருக்கு ஒரு நல்லா இருக்கு அவ்வளவுதானுங்க. இப்ப இந்த வருஷம் தாங்க ஆறு நல்லா ஓடுது நீர் நல்லா ஓடுது தேர் நல்லா ஓடுது பாருங்க. 2 வருஷமா தேர் எவ்வளவு ஓடுது யோசிச்சு பாருங்களேன். நடுவர் இருக்கிறது எத்தனை தேர் ஓடுது எத்தனை கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது நல்லா தானே நடந்துட்டு இருக்கு. அப்புறம் பாருங்க இப்ப என்ன ஆறு ஓடணும் இறக்கணும் அப்படின்னா அப்ப பாட்டு எழுதிக்க பாருங்க. ஏத்த முன்னா ஏக்கம் அதுல இருக்குது முன்னேற்றம் எல்லோரும் பாடுபட்டா அது இன்பம் விளையும் தோட்டம். சில இடத்துல பாத்தீங்கன்னா நாட்டிலையும் அப்படித்தான் சில பேர் ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு என்னவாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க தனித்தனியா. நீங்க ஏதோ நினைச்சு கைதட்டிய ஒரு ஆளு அவங்க ஏதோ நினைச்சுக்கிறீங்க. ஏதோ அவங்க இருப்ப காட்டுறதுக்கு நான் இருக்கிறேன் பாத்தியா நான் இருக்கிறேன் பாத்தியா நானும் ஜெயிலுக்கு போறேன் நானும் அப்படிதான் இருக்கிறத காட்டணும்ல. இப்ப அதுக்கு பாட்டு பாருங்க எப்படி பாட்டுங்க. நல்லா விளைஞ்ச வயல்ல நெல் கருது முத்துனது நல்லா விளைஞ்ச கருது பூரா பேசாம இருக்கும் தலையை கீழே போட்டுக்கிட்டு. இந்த பதர் மட்டும் வரப்புலேருந்தே பார்க்கலாம். அங்க ஒண்ணு நிற்கும் அங்க ஒண்ணு நிற்கும் அங்க ஒண்ணு நிற்கும் அங்க நிற்கும். அது நான் இருக்கிறேன்னு சொல்லும். ஆனா பயனுண்டா? பாட்டை பாருங்க. தரைய பார்த்து நிக்குது நல்ல கதிரு தன் தவற மறந்து வெளியே நீட்டுது பதறு அதுபோல் அறிவு உள்ளவன் அடங்கி கிடக்குறான் வீட்டிலே எதுக்கும் ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் செய்யுது வெளியிலே அதால மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலே. 2026 எப்ப சோர்வா இருந்தாலும் சரி ஒரு பாட்டு எனக்கு அந்த ஒரு பாட்டுல அந்த வரிகள் மட்டும் எனக்கு போதும். என்ன அடுத்த செகண்ட் அப்படியே சொல்லி குளிச்சு போக வைக்குது. சிம்பிள். ஏதோ பிரச்சனை வந்துருது ஏதோ மாட்டிக்கிறோம் என்னவோ பண்றோம். வாழ்க்கையில எல்லாருக்கும் இடம் வந்துகிட்டே இருக்கும். இப்ப சொல்ற பாட்டை பாடமா வச்சுட்டு கேளுங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை தப்புன்னு எழுந்து கிளம்பிடலாம். எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறிவிடும் பயணம் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும். இவ்வளவுதாங்க வாழ்க்கை. இதை விட என்னங்க இருக்கு? இதுதான் எளிய மக்களுக்கு வழி. நாங்க 2 பேரும் இப்ப இலக்கியத்துக்கு எதிரி புத்தகத்துக்கு எதிரிங்கிற மாதிரி சொல்லல. எல்லாரும் அதை போய் வாங்க முடியாது. இப்ப வாங்கின புத்தக வாங்கினவங்க பூரா படிச்சுட்டாங்களா என்ன? முதல்ல வந்தவங்க பூரா வாங்கினாங்களா என்ன? அப்படியே பார்த்தவங்க பூரா வாங்கினாங்களா? வாங்கினவங்க பூரா படிச்சாங்களா? 100 பேர் வந்தா 20 பேர் புத்தகம் வாங்குறான். 20 பேர் வாங்கினா 5 பேர் தான் படிக்கிறான். அந்த 5 பேர்ல 2 பேர் தான் அதை பாட்டாக்கி கொடுக்குறான். கேட்டுட்டு வாழ்ந்துட்டு போறான். இப்ப என்ன பிரச்சனை? நல்லா இருக்கு. ஏன் அதை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கீங்க? இன்னொரு ஒரு செக்ஷனை விட்டுட்டீங்க. எல்லாரும் போய் வாங்குறானா? வாங்குறவன் பூரா படிக்கிறானா? படிச்சதை மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சில பேர் 60 புத்தகத்தையும் படிச்சிருந்த இப்படியே உட்காந்துருப்பேன். ஒரு நாளைக்கு 15 புத்தகம் படிக்கிறாரு சார். எங்க உட்காந்துருக்காரு? அந்த மூலையில் உட்காந்துருக்காரு. என்ன செய்வாரு? காலையில காப்பி குடிப்பாரு, புத்தகம் படிப்பாரு,
மத்தியானம் சாப்பிடுவார், புஸ்தகம் படிப்பார், சாயங்காலம் டிஃபன் சாப்பிடுவார், புஸ்தகம் படிப்பார், ராத்திரி தூங்குற வரைக்கும் படிப்பார், தூங்கிடுவார், திருப்பி காலையில் எழுந்திரிச்சு காப்பியை குடிச்சிட்டு புஸ்தகம் படிப்பார். படித்து படித்து என்ன செய்கிறாரு? ஒன்றும் செய்யலாம், அங்கே தான் உட்காந்துருக்காரு. இது 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்று அனைத்து ஊரும் அறிவு. நாம் படித்த படிப்பை மற்றவங்களுக்கு சொல்லணும். ஒரு வண்ணத்து பூச்சி எந்தன் வழி தேடி வந்தது, வண்ணங்கள் மட்டும் எந்தன் விரலோடு நின்றது. தீக்குள்ளே விரல் வைத்தேன் கரித்தீவில். நீங்க தீக்குள் விரலை வைத்தேன் அந்த நாளா இருக்குல்ல, எவ்வளவு நவீனமான கவிதை இது. பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம். யுகபாரதி கவிஞர் யுகபாரதி எழுதின பாடல். இப்போ நவீன கவிதைகளையும் கொண்டு எழுதித்தானே இருக்காங்க. இதை விட வாலி எழுதினார், அவர் சொல்லி பாடி முடிக்கிறேன். நாட்டுக்குள்ள நாய்களும் நரிகளும் 4 வகை பேய்களும் நாட்டியம் ஆடுதடா. மனிதன் என்னும் போர்வையில் இருக்குது, பார்வையில் நடக்குது, நான் கண்ட மிருகமடா. அடையாரும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே, அடையாரும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே. நீயும் நானும் ஒண்ணு, இது நெசந்தா மனசுல என்ன. பொய்யையும் புரட்டையும் கொன்னு இந்த பூமிய புதுசா பண்ணு. அட சொன்னத சொல்லவா, சொல்லாமொழி என் வழி செல்லவா. அட ஒன்னத்தான் நம்புறேன் அல்லவா, உன்னாலே மாறுதல் வந்திடும் அல்லவா. உன் மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம். அட போங்கடா போங்கடா போங்கடா, பொல்லாத பூசலும் ஏசலும் ஏனடா. கூட வாங்கடா வாங்கடா வாங்கடா, சொல்லாத சங்கரி சொல்லுறேங்கடா. அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா முஸ்லீமா இல்லை இந்துவா. நன்றி, வணக்கம். உண்மையிலே இலக்கியம் எப்படிப்பட்டது? பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். திருக்குறள். இதை எங்கே அனுபவிச்சேன் தெரியுமா? வைகை எக்ஸ்பிரஸில் போயிட்டுருக்கேன். அப்போ கேன்டீன் இருக்குது வைகை எக்ஸ்பிரஸில். வாங்கிக்கிங்க காசு இல்லை. அந்த நிலமையில் போயிட்டுருக்கேன் நான். ஏதோ வடைய கிடையாது தின்னுபிட்டு அப்படியே போயிட்டுருக்கான். திடீர்னு ஒரு குரூப் ஏறிச்சு, ஒரு அரசியல் குரூப். ஏடிஎம்கே வேட்டி கட்டின ஒருத்தர், ஒரு 15 பேர். அவர் எல்லாரும் அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்க அப்படின்னு வழி அனுப்புனாங்க. அவர் எனக்கு முன்னால் உட்காந்துருந்தார். உட்காந்து திடீர்னு சாப்பிட ஆரம்பித்தாங்க. உடனே அவர் சாப்பாட்டில் ஒரு 2 பாக்கெட் எடுத்து எனக்கும் என் கூட வந்தவருக்கும் கொடுத்து, மட்டன் சுக்கா எலுமிச்சம்பழ சாதம், பசியோடு இருக்கப்ப இப்படி இருந்திருக்காங்க. அவர் கொடுக்குறாரு. எனக்கு அவர் யாருன்னே தெரியல. என்னடா நமக்கு வணக்கண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படின்றாரு. வணக்கங்க, நல்லா இருக்காங்க. ஏடிஎம்கே வேட்டி கட்டியிருக்காரு, பெரிய ஆளுன்னு தெரியுது, யாருன்னு தெரியல. வாங்கி சாப்பிட்டேன். நல்லா இருக்கான்னு வேற கேட்குறாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. பக்கத்தில் இருக்கவனை கேட்டேன், யாரா அவர் அப்படின்னு. எனக்கும் தெரியலங்க. நீங்கள் தானடா வாங்கி தின்ன, நீங்கள் தின்னீங்க, அப்புறம் நான் திஞ்சாம நீங்கள் யாருன்னு தெரியாமல் வாங்கி சாப்பிட்றீங்களே. மெய்யழகனை விட ரொம்ப கேவலமான நிலைமையில இருந்தேன் நான். யாருங்கன்னு கேட்கவும் சங்கட்டமாக இருக்கு. பெரிய ஆள் திடீர்னு எங்கே இறங்குறாரு? அரியலூரில் இறங்கினாரு. இறங்குறப்ப கேட்டேன் அந்த பின்னால் வர்றவர்கிட்ட, ஐயா யாருங்க அப்படின்னு. தமிழ்நாட்டின் துணை சபாநாயகர் வரகூர் அருணாச்சலம்னாரு. அப்படியா, நல்ல வேலை. அவரா எனக்கு சாப்பாடு போட்டாரு. யாருன்னே தெரியாமல் அவர்கிட்ட சாப்பாடை வாங்கி சாப்பிட்டேன். ஆனால் அது என்ன சாப்பாடுன்னு தெரியல. அந்த அன்பால கொடுத்தப்ப ஒரு நாகரிகத்துக்காக அதை பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அந்த நேரத்தில் அவரை நீங்கள் யாருன்னு கேட்டிருந்தா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாரு. ஆனால் கேட்காம அண்ணே வணக்கண்ணேன்னு 3 தடவை சொல்லி சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுனேன்ட்டு கை கொடுத்து அனுப்புனேன். அதை அவர் வீட்டு விசேஷத்துக்கு போகிறப்ப சொன்னேன், பரவாயில்ல யாருன்னே தெரியாமல் வாங்கி சாப்பிட்டீங்கன்றத இப்போவாவது சொன்னீங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னார். உண்மையிலே மனசை நல்லா வச்சுக்கணும்னு சொன்னது திருவள்ளுவரை தவிர வேற யாரும் கிடையாது. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. மனசை சுத்தமாக வச்சுக்க, உன்னை யாராலையும் அசைக்க முடியாதுன்னார். நான் ஒரு கதை கூட இப்போ அண்மையில் சொன்னேன். ஒரு இடத்துல ஒரு அரண்மனை வாசலில் ஒருத்தன் கதவுல முதுகு சொறினான். உடனே ராஜா பார்த்துட்டு யாரெங்கே
அரண்மனை கதவிலே முதுகு சொரிந்து கொண்டிருக்கிறான், அழைத்து வா அவனை அப்படின்னு அவன் வந்துட்டான். ராஜா, என் அரண்மனை கதவிலே முதுகு சொறிவதா? யாரடா நீ? ராஜா, எனக்கு ரொம்ப நாளா முதுகுல நடுமுதுகுல அழுக்குங்க, என் கையால சொரிய முடியலைங்க, முயற்சி பண்ணி பார்த்தேன் முடியல, அரிப்பு தாங்க முடியல, உங்க அரண்மனை கதவு தான் சொரப்பா இருந்துச்சு, அதனால வந்து சொரிஞ்சேன் அப்படின்னு. உன் உண்மையை மெச்சுகிறேன், இவனை உடனே அழைத்து சென்று பன்னீரில் குளிப்பாட்டி ஒரு அரண்மனையை கொடுத்து இவனை அரசனாக்குங்கள் அப்படின்னு. அவன் என்னடா முதுகு சொரிஞ்சதுக்கு ராஜா வாக்கிட்டாரு அப்படின்ட்டு அவன் சந்தோஷத்துல மிதக்குறான். இதை பார்த்துட்டு இன்னும் 2 பேர் வந்தான். நம்மளும் முதுகு சொரிஞ்சா நமக்கு அரண்மனை கொடுப்பாரு அப்படின்ட்டு ஒருத்தன் ஒரு கதவுலையும் இன்னொருத்தன் இன்னொரு கதவுலையும் இப்படியே சொரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். யார் எங்கே இருவர் என் அரண்மனை கதவிலே முதுகு சொறிவது? அழைத்து வாருங்கள் அப்படின்னு வந்து, ராஜாவே நடுமுதுகுல அவன் சொன்ன அதே வசனத்தை சொல்லியிருக்காங்க. நடுமுதுகுல ரொம்ப நாளா அழுக்கு, அரிப்பு தாங்க முடியல, எங்க கையால சொரிய முடியல, அதனாலதான் நாங்க அரண்மனை கதவுல சொரிஞ்சோம். ராஜா சொன்னார், இவர்கள் இருவரையும் அழைத்து சென்று ஆளுக்கு 100 சவுக்கடிகளை கொடுங்கள் அப்படின்னாரு. ராஜா, அவனும் இதே தானே செஞ்சான், அவனுக்கு அரண்மனை கொடுத்தீங்க, எங்களுக்கு ஏன் சவுக்கடி கொடுக்குறீங்க? அதுக்கு அவன் சொன்னா, ராஜா சொல்றாரு, டேய் அவன் தாண்டா உண்மையானவன், நீங்க நேர்மை இல்லாதவங்க, உண்மை இல்லாதவங்க. நீங்க உண்மையிலே உங்க முதுகு அரிச்சிருந்தா ஓ முதுக அவன் சொரிஞ்சு விட்டுருக்கலாம், அவன் முதுக நீ சொரிஞ்சிருக்கலாம்ல. அப்ப 2 பேரும் இந்த விவரம் தெரியாம அரண்மனை கதவுல சுழியறீங்கன்னா உங்களை சவுக்கால் அடிக்காம வேற என்னடா செய்யறதுன்னு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நேர்மை இல்லாதவர்களுக்கு எங்கிருந்தாவது சவுக்கடி கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். நீங்க ஓவரா கைதட்டி என்னைய சிக்கல்ல மாட்டி விட்டுறாதீங்க. நேர்மை இல்லாதவர்களுக்கு சவுக்கடி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கதையோட நீதி. அவ்வளவுதான், வேற ஒன்றும் நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு காலம் எவ்வளவு அழகான காலம்யா. இந்த செய்தியோட நான் முடிச்சிடுறேன். விவேகானந்தருடைய பாறையும் திருக்குறளின் சிலைக்கும் இன்று கண்ணாடி பாலம் அமைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அந்த 133 அடி திருவள்ளுவர் சிலை உருவாகி 25 வருஷம் ஆகுது. விவேகானந்தருடைய கருத்துக்கும் வள்ளுவர் கருத்துக்கும் கண்ணாடி பாலம் இன்னைக்கு சேர்ந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் பொருள். டி.எம். கிருஷ்ணான் ஒரு அருமையான கர்நாடக சங்கீத பாடகர், எல்லாத்துக்கும் தெரியும். அவர் 10 வருஷமா திருவையாறு ஆராதனையில பாடல. ஏன்? ஒரு பாட்டு பாடினதுக்கு தான். என்ன பாட்டு பாடினாரு? பிலகிரி ராகத்துல பாடினார். பிலகிரி ராகத்துல கீர்த்தனை பாடியிருந்தாருன்னா 10 வருஷமா பாடியிருப்பாரு. அவர் என்ன பாட்டு பாடினதுக்காக அவரை 10 வருஷமா பாட விடாம வச்சிருந்தாங்க தெரியுமா? சிந்திக்க சொன்னவர் பெரியார், சிந்திக்க சொன்னவர் பெரியார், தந்தை பெரியார் சொந்த புத்தியை கொண்டு சிந்திக்க சொன்னவர் பெரியார், சிந்திக்க சொன்னவர், சிந்திக்க சொன்னவர், சிந்திக்க சொன்னவர் பெரியார், தந்தை பெரியார் சொந்த புத்தியை கொண்டு சிந்திக்க சொன்னவர் பெரியார். முந்தைய காலத்தின் முறைகளையே முழுவதும் புரிந்து கொள்வதற்கே சிந்திக்க சொன்னவர் பெரியார். சிந்தையை நன்றாய் தெளிவாக்கி, சிந்தையை நன்றாய் தெளிவாக்கி, சிந்தையை நன்றாய் தெளிவாக்கி, சீருடன் பகுத்து ஆராய்ந்து சிந்திக்க சொன்னவர் பெரியார். அவர் பெரியார், அவர் பெரியார். கர்நாடக சங்கீதத்துல பெரியாரை பத்தி பாடும்போது என்ன கம்பீரமா இருக்கு பாரு. நான் பாடுவேன், என் சுதந்திரத்தை யாரும் தடுக்க முடியாதுன்னு. அந்த சங்கீத அகாடமியில யாழ்ப்பாண தமிழர்கள் நெய்து கொடுத்த லுங்கியை அணிந்து கொண்டு வந்து கர்நாடக சங்கீத கச்சேரியில உட்கார்ந்து பாடினாரியா அந்த டி.எம். கிருஷ்ணாங்கிற பாடகர்.
இன்னைக்கு இதுல இருந்து என்ன தெரியுது? அங்கிருந்து இந்த பக்கம் நோக்கி வந்துகிட்டு இருக்கு, பகுத்தறிவை நோக்கி அவர்கள் பயணம் வந்து கொண்டிருக்கிறது. பகுத்தறிவுவாதிகள் இன்று ஆன்மீகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இது ரெண்டும் சந்திக்கணும், இவை இரண்டும் மனிதம் என்ற புள்ளியில் சந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இதை நான் ஆசைப்படல, தவத்திரு குன்றக்குடி அடிகளாருடைய நூற்றாண்டு இந்த ஆண்டு. அவர்தான் தந்தை பெரியாரும் அவரும் ஒன்றாக பல மேடைகளிலே பேசியிருக்கிறார்கள். அவர் கொடுத்த குங்குமத்தை தந்தை பெரியார் நெத்தியில் பூசிக்கொண்டார். அப்போது எல்லாரும் கேட்டாங்க, நீங்க எப்படி விபூதி பூசலான்ட்டு. என் நண்பன் குன்றக்குடி அடிகளார் கொடுத்த அந்த விபூதியை பூசிக்கொள்வது எனக்கு பெருமை. இது ஆன்மீகத்தை நேசிப்பதற்காக அல்ல, அவரும் நானும் நண்பர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தந்தை பெரியார் சொன்னார்ல, அதுதான் இன்னைக்கு. இந்த சிந்தனை இந்த நாட்டுக்கு தேவையா வேணாமா? அருமையா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலருடைய அந்த மந்திரத்தை ரொம்ப அழகா சொன்னார். அந்த மந்திரத்தினுடைய ஒரு வார்த்தைய திரைப்பட பாடல் என்ன அழகா சொன்னுச்சு, ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான், தன்மானம் காப்பதிலே அன்னை தந்தையை பணிவதிலே, தன்மானம் காப்பதிலே அன்னை தந்தையை பணிவதிலே, நல்ல பொதுப்பணி புரிபவர் மகிழ்ச்சியிலே ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். ஆண்டவன் எங்கே இருக்கிறான்ட்டு விவேகானந்தர் சொன்னார். நீ கற்களிலே ஆண்டவனை பார்க்கிறாய், கற்களில் ஊட்டுகின்ற புனித நீரை விட நீ மற்றவனுக்காக சிந்தும் கண்ணீரும் வியர்வையும் சிலைகளில் ஊற்றும் புனித நீரை விட புனிதமானதுன்னு சொன்னது யாரு? விவேகானந்தர். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன வள்ளுவர். ரெண்டு பேருக்கும் இன்று கண்ணாடி பாலத்தை இணைத்து கொடுத்திருக்கிற தமிழக அரசுக்கு தமிழ்நாடே என்று பாராட்டு தெரிவிக்கக்கூடிய காலம் யாது? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை இயற்றியான். இந்த நான் உலகத்தை படைச்ச கடவுள் செத்துருப்போம் அப்படின்னார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை ஏற்றியான். கவிஞர் வாலி எழுதின பாட்டு ஜெயந்தாக்கு தெரியும். இறைவன் ஒருவன், இறைவன் உலகத்தை படைத்தானா? ஏழ்மையை அவன்தான் படைத்தானா? ஏழையை படைத்தவன் இறைவன் என்றால் இறைவன் என்பது எதற்காக? பொன்னகை அணிந்த மாளிகைகள், புன்னகை மறந்த மண்குடிசை, பசிவர அங்கே மாத்திரைகள், பட்டினியால் இங்கு யாத்திரைகள், இருவேறு உலகம் எதுவென்றால் இறைவன் என்பவன் எதற்காக? யாரு? வாலி. இதேதான் வள்ளுவன் சொன்னான். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். பாரதி. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை இயற்றியான். இலக்கியம், திரைப்பட பாடல் எல்லாத்தையும் ரசிக்கிறீங்க. ரெண்டுல இன்னைக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது எது? டாக்டர் சொன்னாரு, திரைப்படம் 1931 தொடங்கி இன்னைக்கு 2024. ஆனால் இலக்கியம், அதுக்கு அருமையான இசை கிடையாது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போடல, இளையராஜா மியூசிக் போடல, எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் போடல, எம்ஜிஆர் நடிக்கல, சிவாஜி கணேசன் நடிக்கல, சரோஜா தேவி பாடல, நயன்தாரா பாடல, இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அஜித் பாடல, ரஜினி ஐயா பாடல. ஆனால் இலக்கியம் 3000 ஆண்டுகளுக்கு முன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று தொடங்கி ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறின் என்ற 1330 திருக்குறள் 3000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றி இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், திரைப்பட பாடல் கேட்டு ரசிக்கலாம், வாழ்க்கைக்கு வழிகாட்டலாம். ஆனால் திரைப்படம் தோன்றுவதற்கு முன்பிருந்தே மனிதனுக்கு வழிகாட்டி கொண்டிருப்பது இலக்கியம்தான், இலக்கிய வளம்தான். அந்த இலக்கியத்தை நீங்கள் நேசிக்கணும். அந்த இலக்கியம்தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டும் என்று சொல்லி நல்ல இலக்கியங்களை படைத்த அந்த இலக்கியவாதிகளின் புத்தகங்களை நீங்கள் வாங்குங்கள், படியுங்கள்,
படித்ததை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த 48வது புத்தக கண்காட்சியில் எங்களுடைய பட்டிமன்றத்தை இவ்வளவு அருமையாக ரசித்து கேட்ட எங்கள் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு என் அன்பு வணக்கத்தை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.